வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற வரப்போகிற எல்லாருக்குமே வந்து ஒரு மாலை வணக்கம். குட் ஈவினிங் பாக்கியா, எப்படி இருக்கேடா? ரொம்ப நாள் ஆச்சு திருப்பியும் பார்த்து. அண்ட் இந்த செஷன் தமிழில் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து மகேஷ் பட் அண்ட் ஹிஸ் DOEST கனெக்ஷன்ஸ். அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு பர்சன் கிடையாது மகேஷ் பட். இருக்கிறதுலே டர்ட்டியஸ்ட் ஒரு டைரக்டர் இன் பாலிவுட் அண்ட் டர்ட்டியஸ்ட் பர்சன், ஒரு தந்தையாகவும் ஒரு டர்ட்டியஸ்ட் பர்சன் சொல்லலாம். ஸோ அவனை பற்றி சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே நல்ல விஷயங்கள் கிடையாது. சுற்றி பார்த்தோம்னா அவனோட கனெக்ஷன்ஸ், அவன் யார் கூடலாம் பேசுகிறான், அவனால் என்னென்ன பிரச்சனைகள் ஆச்சு, சுஷாந்த் சிங்க்கு எப்படி கனெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம SSRோட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணியிருக்கான், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி இல்லாமல் வேற என்ன சில விஷயங்கள் வந்து விஜய் வந்து சொல்ல போகிறாரு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் வெல்கம் விஜய்ஜி. விஜய்ஜி வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் அண்ட் ஜெய் சுஷாந்த். நமஸ்தே. வணக்கம். Thank you so much for joining. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் சாய்ராம் மக்களே. அண்ட் தேங்க்யூ மித்ராஜி. எஸ், நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்னீங்க நினைக்கிறீங்க, பட் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஃபுல் செஷன் நம்மளது தமிழ்ல தான் இருக்க போகுது. அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போறது எஸ் மகேஷ் பட் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அப்படி என்னடா புதுசா மகேஷ் பட் பத்தி நம்ம பேச போறோம்னு எல்லாரும் யோசிப்பாங்க. பட் சேம் ஓல்ட் ஃபியூ ஓல்டு திங்ஸ் தான் எடுத்துட்டு வந்து பேச போறோம். என்ன கனெக்ஷன்ஸ், எப்படி ஹிஸ்ட்ரி, மகேஷ் பட்டோட ஹிஸ்ட்ரி கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ லைட்டா அந்த ஹிஸ்ட்ரியை கூட டச் பண்ணி மகேஷ் பட் பத்தி நம்ம கொஞ்சம் சொல்லலான்னு கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். பிளஸ் அதே டைம்ல சொல்லலாம். அண்ட் மகேஷ் பட், பூஜா பட், ஆலியா பட், இவங்க எல்லாமே வந்து பட் ஃபேமிலி எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க அவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். மகேஷ் பட் 2 கல்யாணம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். பிளஸ் அது மட்டும் இல்லாமல் மகேஷ் பட்டோட டி வேர்ல்ட எப்படி சம்பந்தம், ஐ மீன் லைக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு டி வேர்ல்டு. மகேஷ் பட் பேர் சொன்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து SSR கேஸ் தான் ஞாபகம் வரும். பட் அது மட்டும் இல்லாமல் மகேஷ் பட் இஸ் இன்வால்வ் இன் எவ்ரி அதர் மிஸ்டீரியஸ் டெத் இன் பாலிவுட் நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் திவ்யா பாரதிஜி டெத் எடுத்தால் கூட மகேஷ் பட் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கான். பிரவீன் பாபி டெத் எடுத்தாலும் அதில் வந்து மகேஷ் பட் இன்வால்வ் ஆகியிருக்கான் கம்ப்ளீட்லி. அண்ட் மகேஷ் பட் இஸ் a big key player in D-Wood and B-Wood, 2 woodலையும் சொல்லலாம். Because of his closeness, his closeness to Dawood, his closeness to other people in the Bollywood. So எஸ், மித்ராஜி சொன்ன மாதிரி ஐ மீன் லைக் அவ்வளோ நல்ல பேர் கிடையாது மகேஷ் பட் ஃபேமிலிக்கும். பட் ஆனாலும் வந்து பாலிவுட்ல வந்து ஸ்டில் தே ஆர் ரெகக்னைஸ்ட் as ஒன் ஆஃப் த எப்படி சொல்றதுன்னா ஒன் ஆஃப் த ரெஸ்பெக்டட் ஃபேமிலிஸ் இன் பாலிவுட். ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ தப்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நம்மளோட இமேஜும் சரி, சாரி நம்மளோட தாட்டும் சரி, நம்மளோட இது வந்து பாலிவுட் டுவர்ட்ஸ் பாலிவுட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா நம்ம SSR டெத்தில் ஃபர்ஸ்ட் பேர் வந்தது மகேஷ் பட் தான். ஃபர்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் சஸ்பிஷியஸா பேர் வந்தது மகேஷ் பட் அண்ட் ரியா சக்கரவர்த்தியோட மகேஷ் பட்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு அதெல்லாம் கூட வெளில வந்துச்சு அந்த டைம்ல. இது இல்லாமையே வந்து 2018லயே வந்து ரியா சக்கரவர்த்தி வந்து சில போட்டோஸ்லாம் மகேஷ் பட் கூட லீக் ஆகி எல்லாம் கழுவி ஊத்துனாங்க. மகேஷ் பட் ரியா சக்கரவர்த்தி என்ன இந்த போட்டோஸ் இப்படிலாம் வருது, அதெல்லாம் மகேஷ் பட்டுக்கு புதுசு எதுவுமே கிடையாது. மகேஷ் பட் பல காலத்துலேருந்தே வந்து அவர் அந்த மாதிரி தான் போட்டோஸ் லீக் பண்ணிருக்காரு. அதுவும் வந்து வேற யாரு கூட பண்ண மாட்டாரு. மித்ராஜி சொன்ன மாதிரி அவங்க பொண்ணுங்களோட தான் போட்டோஸ்லாம் லீக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட மனுஷன் அவன், அதான் சொல்லணும். ஏன்னா அதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது அவனுக்குலாம் வந்து. ஐ மீன் லைக் இன்னும் திட்டணும்னா எப்படி திட்டணும்னு தெரியாது அவனெல்லாம். ஸோ ஹி இஸ் லைக் ஒரு எத்திக்ஸே இல்லாத, ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் எ பர்சன் ஹி இஸ். பட் ஸ்டில் அவனுக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுத்து நம்ம சொசைட்டின்னு சொல்ல மாட்டேன், பாலிவுட்ல உட்கார வச்சிருக்காங்களே, அதே வந்து ஒரு ரொம்ப பெரிய அவமானம் நம்ம எல்லாருக்குமே, நம்ம கண்ட்ரி, நம்மளோட சொசைட்டிக்கே, நம்ம பாரம்பரியத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய அவமானம். ஸோ எஸ், நம்ம போகலாம் டீட்டெயில்ஸா ஒன்னொன்னா நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களோட ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாமே நெட்ல இருக்கு, ஆன்லைன்ல தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து நான் சில எல்லா விஷயம் எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இல்ல உங்களுக்கு அதிகமா நியூஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் டேக் இட் லைக் சின்ன என்ன சொல்றது, ஒரு
என்ன சொல்றது, பேசிட்டே ஷேர் பண்ற மாதிரி ஒரு செஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா நீங்களும் சொல்லுங்க. சாட்ல ஷேர் பண்ணுங்க. மித்ராஜி ஒரு ஹலோ சொல்லிடலாமா எல்லாருக்கும் பிஃபோர் வி ஸ்டார்ட்? ஸோ தட் வில் பி நைஸ். மியூட்ல இருக்கீங்க. சொல்லுங்க. ஹாய் பண்ணி நான் சொல்லிட்டேன், நீங்க தான் சொல்லணும். எக்கச்சக்கமான மெசேஜ் வந்திருக்கு, அதான் நான் பார்த்தேனா. இல்ல 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 நீங்க தானே ஜென்ரலா வந்து சொல்லிடுங்க. ஓகே. பாக்கியா பாக்கியாஜி ஹலோ வணக்கம். லக்ஷ்மி சேஸ் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் உங்களை நினைக்கிறேன்னா. பட் தேங்க்யூ வந்ததுக்கு. பாலாஜி ப்ரோ தேங்க்யூ. ஹாய் அக்கா அண்ட் விஜய் ப்ரோ தேங்க்யூமா. மனோரீஸ் தமிழ் எழுதிருக்காங்க. வணக்கம் மித்ராஜி விஜயஜி. மனோராஜேஷா எஸ். வணக்கம் மித்ராஜி விஜயஜி. படிக்கவே இல்லை மெசேஜ. ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து லைவ் வர்றது இல்லைன்னு சொல்றாங்க. ஐ மீன் இது இன்டிமேஷன்ஸ் வர்றது இல்லை போல் இருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்லிடுறது. என்னன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து பார்த்துட்டே இருந்தா தான் வருமா, சம்டைம்ஸ் நம்ம கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தா கூட வராது. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்க திருப்பியும் வந்து அப்படின்னா நீங்க பாக்குறது இல்ல எங்க ஷோவை. அவங்களுக்கு அங்க கஷ்டம் இல்ல, அங்க அங்க ஸ்ரீலங்கால சிச்சுவேஷன் சரியில்லை. ப்ராபப்லி அவங்களோட நியூஸ் எல்லாம் வேற ஏதாவது பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால தப்பு. ஆனா நீங்க கண்டிப்பா நீங்க சர்ச் பண்ணி நீங்க உங்களுக்கு நெட்வொர்க் சோஷியல் மீடியாலாம் ஒர்க் ஆச்சுன்னா சர்ச் பண்ணி நீங்க கண்டிப்பா வந்து நீங்க எப்ப வேணா பாத்துக்கலாம். லைவ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் எப்ப வேணா நீங்க பாத்துக்கலாம். ஸோ எனி டைம் அவங்க நீங்க எப்பவுமே லைவ்ல வரணும் ஆசைப்படுவாங்க. இப்போ நான் வந்து இனிமே உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன் மனோமா, ஓகேங்களா? சூப்பர். பாலாஜி ப்ரோ வணக்கம். சூப்பர். ட்ரூ இண்டியன் ஜி ஆல்வேஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து கூட நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரணும் எங்களுக்கு இன்னைக்கு. ஸோ சூப்பர். இங்க எப்பயுமே நீங்க வந்து என்ன சொல்றது, டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்களும் கொடுப்பீங்க எங்களுக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து அதுவும் வந்து நம்ம இன்னைக்கு பேச போறோம். அண்ட் மித்ராஜி நீங்க ஏதோ தமிழ் எல்லாம் மெசேஜ் டைப் பண்ணிருக்கீங்க. God kept சொல்லிங் about fake மகேஷ் பட். அது ஆக்சுவலா வந்து இவனை பத்தி மட்டும் வந்து எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அவ்வளோ வந்து ஒரு 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 வகையான கடுப்போ இல்லை வந்து இவனை என்ன பண்ணா தீராது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கோவம் வரும். பாத்தீங்கன்னா அவன் ஆதி காலத்துல இருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து சுஷாந்த் மூலியமா தான் தெரிஞ்சிருக்கு. சுஷாந்தோட டைரக்ட் கனெக்ஷன், அதாவது அந்த அந்த ரியா சக்கரவர்த்திய அங்க உட்கார வச்சு அவளுக்கு வந்து என்னென்ன சொல்லி கொடுத்தோம் டைரியிலேயே பார்த்தோம். ஸோ என்ன மாதிரி வேலைகள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவன் எல்லா இன்னசென்ட் சோல்ஸோடையும் விளையாடி இருக்கான். சுஷாந்தோட மட்டும் கிடையாது, இவங்க பர்வீன் பாபி அவங்க அந்த டைம்ல இருந்தே வந்து இவன் வந்து நிறைய விளையாடி இருக்கான். அதே மாதிரி வந்து இவங்க ஜியா கான் அவங்களே நிறைய விஷயங்கள் வந்து போட்டோஸ் எடுத்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு 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 ஹீரோயின்ஸை வந்து அந்த ஏஜ் அவங்க வந்து அது டூ ஏர்லி. அந்த டைம்ல வந்து அவங்கள வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து எப்படி வந்து எவ்வளோலாம் வந்து என்ன சொல்றது அவங்கள கரப்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவனோட மெயின் தாட்டே. ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்ட்ரஸ் நல்ல இருக்கிற டேலண்டான ஆக்ட்ரஸஸ் நேர்மையா இருக்கிறவங்களை வந்து கரப்ட் பண்ணி கடைசியில அவங்க அவங்க வழிக்கு வரலன்னா அவன் ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து மென்டல் டிப்ரெஷன். இவங்க பசங்களுக்கு எல்லாம் மென்டல் டிப்ரெஷன்ஸ் வரவே வராது. ஏன்னா அவங்க பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல இருந்தா கூட அப்போ அவங்களுக்கு எல்லாம் மென்டல் டிப்ரெஷன்ஸ் வராது. அதே மாதிரி ஆலியா பட் எத்தனை பேருனா வந்து லவ் பிரேக்கப் பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு எல்லாம் மென்டல் டிப்ரெஷன்ஸ் வராது. ஐ மீன் மகேஷ் பட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இட்ஸ் எ கீ ஃபேக்டர் ஒரு ஃபார் எ கனெக்ஷன் டு டிவுட் ஆரம்பிக்கும் போது மகேஷ் பட் வாஸ் ஒன் ஆஃப் த எப்படி சொல்லுவாங்களா, இவன் தான் நம்மளோட ஆளு. டிவுட் நான் சொல்றது வுட் வாட் எவர். when Dawood was establishing தாவூத் வந்து 77 நான் பேசுறது 77 தான் வந்து ஹாஜி மஸ்தானியோட அந்த கேங்ல இருந்து பிரிஞ்சு வந்து இனிமே நான் என்னோட ராஜ்யம் நான் பண்ண போறேன்னு அந்த பிளானிங்ல இருக்கும்போது மஸ்தான் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல, பாம்பேல ஒரு பெரிய தாதா. ஆமா நம்ம ஷோ பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் அதை பத்தி கூட. பட் இல்லாட்டி நம்ம கண்டிப்பா வந்து அந்த ஸ்டார்டிங் ஆஃப் தாவூத் இப்ராஹிமின் நம்ம கண்டிப்பா நம்ம பேசணும். அந்த டைம்ல தாவூதும் அண்ட் சோட்டா ஷக்கீலோட ஒரு பெரிய கீ பர்சன் வாஸ் யாரு, மகேஷ் பட். ஸோ செலக்ட் பண்ணி சொல்லுவாங்களே இவனை தூக்குனா நம்ம இந்த பாலிவுட் வந்துடும். ஏன்னா அந்த டைம்ல வந்து மகேஷ் பட்க்கு நல்ல
என்ன சொல்றது, contacts inside the Bollywood. So he was the right person to recruit for this DWOOD to spread the D substance in the Bollywood. ஸோ அதனாலேயே வந்து அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து I'm talking like 77, 80s and then 90s, அதுலலாம் வந்து ஸ்லோவா he became like one of the key players for DWOOD. 93 பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் he became one of the, எப்படி சொன்னா, சைலண்ட் பார்ட்னர்ஸ், அவ்வளோதான். ஏன்னா 93 அந்த பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் தாவூத் வாஸ் லைக் அதுக்கப்புறம் அந்த அந்த டிவுட் அண்ட் அவங்களோட இதே வந்து மாறிடுச்சு. இது இந்தியா விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ நவ் தே வாண்டட் சம்படி டு டு ரன் தன் எம்பையர். இல்லை, அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தாவூத்துக்கும் சோட்டா ஷக்கீலுக்கும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் பிளஸ் ஹவாலாக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஒரே ஆள் வந்து மகேஷ் பட் தான். இதுக்கு ப்ரூஃப்லாம் வந்து நம்மளால வந்து கரெக்டா ப்ரூஃப் கொடுக்க முடியாது. பட் எக்கச்சக்கமான மீடியா சோர்சஸ்லாம் வந்து இருக்கு இதுல. ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தா நோ டவுட் அபவுட் தட் ஒன். ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தான் நீங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லாம் மர்மமான சாவுகள், மர்மமான டெத்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் வே ஆர் அதர் இவர் வந்து ஒரு கமெண்ட் கொடுப்பாரு. இவர் வந்து சொல்லுவார், இது மாதிரி டிப்ரெஷன்ல போயிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா கமெண்ட் கொடுப்பாரு. எது எல்லா மர்மமான கொலை டெத்ஸ்க்குலாம் இவர் வந்து ஒரு பாசிட்டிவா மெசேஜ் கொடுப்பாரு. அதே மாதிரி நம்ம எஸ்எஸ்ஆர் டெத்துக்கு முன்னாடியும் சரி, எஸ்எஸ்ஆரையும் பிரவீன் பாபியும் கனெக்ட் பண்ணது இவன் தான். எஸ்எஸ்ஆர் எப்படி பிரவீன் அந்த போஸ்ட்லாம் சில போஸ்ட் இருக்கு, நான் ஷேர் பண்றேன். எப்படி பிரவீன் பாபி வந்து டிப்ரெஷன்ல போய் ஒரு மாதிரி ஆயிட்டாங்களோ அதே மாதிரி எஸ்எஸ்ஆரும் போயிட்டு இருக்கான். அண்ட் நம்ம எஸ்எஸ்ஆர் லூஸ் பண்ணிடுவோம்னு இவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. கரெக்டா 7 ஜூன் 2020. இவனுக்கெல்லாம் மரியாதை, பெரிய மரியாதை அவனுக்கெல்லாம். தேங்க்ஸ் மித்ராஜி. அப்பப்போ பல பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். இவெல்லாம் வந்து இவெல்லாம் வந்து போஸ்ட் போட்டிருக்கான். அதே சமயத்துல இவன் வந்து ரியா சக்கரவர்த்திக்கு சொல்லியிருக்கான், நீ வந்து எஸ்எஸ்ஆரை விட்டுட்டு வந்துடு. எப்ப? எக்ஸாக்ட்லி பிஃபோர், அதுவும் போஸ்ட் எக்ஸாக்ட்லி பிஃபோர் ஐ திங்க் இட் வாஸ் 12th ஜூன்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் இவன். எல்லாமே ஆஸ்கிங் சார் ரியா சக்கரவர்த்தி, நீ அவனை விட்டு வந்துடு, ஏன்னா அவன் வந்து கைமீறி போயிட்டான், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுறதுக்கு வந்து இவனால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஹீ இஸ் இன்வால்வ்ட். இவனோட பிளான் பண்றது முன்னாடி. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த வகையில பார்த்தா ஐ மீன் ஃப்ரம் 90, ஃப்ரம் திவ்யா பாரதி ஜி until now SSR, he has been a very important key player. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் தெரிய வந்தது எனக்கு, குல்ஷன் குமார் அஃப்கோர்ஸ் எல்லாமே அந்த டைம் பீரியட் நடந்திருக்கு. ஸோ எப்படி வந்து டிவுட் வந்து பாலிவுட்டை வந்து ஆக்கிரமிச்சதோ, எப்படி டிவுட் வந்து அதோட ராஜ்யத்தை வந்து பாலிவுட்ல ஸ்ப்ரெட் பண்ணிச்சோ, அந்த டைம்ல தான் குல்ஷன் குமார் மர்டரும் கொலையும் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து குல்ஷன் குமார் கொலை அந்த டைம்ல எனக்கு எதுவுமே வந்து இந்த பர்டிகுலர் நியூஸ் வரல. எல்லா நியூஸும் வந்துச்சு குல்ஷன் குமார் சம்பந்தமா. நம்ம ஒரு ஷோவே பண்ணோம், நானும் மித்ராஜியும் ஒரு ஷோ பண்ணோம் குல்ஷன் குமார் டெத் சம்பந்தமா. பட் இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் எனக்கு வந்து இப்பதான் தெரிய வந்துச்சு. இது மாதிரி he is also involved in that one. At least in one way or other he is involved in that one also. So அப்படி பார்த்தோம்னா ஒரு பெரிய எல்லா கொலைகளுக்குள்ளே வந்து மகேஷ் பட் இஸ் a key factor. And இன்ன வரைக்கும் வந்து he is roaming freely in the industry and in our country. நினைச்சாலே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஓகே, கொஞ்சம் மகேஷ் பட்டோட ஹிஸ்டரி பத்தி நம்ம சொன்னோம்னா, எல்லாரும் நினைப்போம் நம்ம வந்து பூஜா பட் அண்ட் ஆலியா பட் இவங்க தான் வந்து நெப்போ கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களெல்லாம் இல்லை. பார்த்தோம்னா மகேஷ் பட்டே ஒரு நெப்போ கிட் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. மகேஷ் பட்டோட அப்பாவே வந்து நானாஜி பட்னு அவர் வந்து போட்டோ இருக்கு, நான் ஷேர் பண்றேன். மித்ராஜி நீங்க அதை ஷேர் பண்றீங்களா? அவரே வந்து இவர் தான் நானாஜி பட்னு. அந்த டைம்ல he was a big director and producer. கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேல வந்து இவர் ப்ரொடியூசர் டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு இவர் நானாஜி பட். ஸோ இவரோட இப்ப அடுத்த கேள்வி, நான் இவரோட பையனா இல்ல அது எப்படி நம்ம வந்து நம்ம வந்து தப்பா பேச அப்படிலாம் கிடையாது. எனக்கு இவன்லாம் மரியாதை இல்லை. பட் இவரது ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு அஃபேர் இருந்திருக்கு இவருக்கு. யாரோட? ஒரு முஸ்லிம் லேடியோட. அந்த லேடி பேரு வந்து ஷிரீன் முகமது அலி. அவங்களோட போட்டோ கூட வந்து இங்க இருக்கு. நான் ஒரு நிமிஷம் அவங்களோட ஷேர் பண்றேன். நான் அவங்களோட போட்டோ 2 மவுஸ் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஐ ஆல்வேஸ் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இவங்க தான் அவங்க வந்து ஷிரீன் முகமது அலி. நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியே நானாபாய் பட்டும் இவங்களும் வந்து அஃபேர் இருந்திருக்கு.
கல்யாணம் இல்லாமயே பிறந்த குழந்தை தான் வந்து மகேஷ் பட். இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு டவுட் தான். பட் இவங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கல. ஸோ மகேஷ் பட் வந்து சொல்லுவாங்க லைக் வாட் எவர் யூ வாண்ட் கால் யூ கேன் கால். பட் அந்த மாதிரி ஒரு குழந்தை தான். வித்தவுட் மேரேஜ் ஆகி இவங்க பிறந்த குழந்தை தான் மகேஷ் பட். இதுக்கு அப்புறம் வந்து இவர் நானாபாய் பட் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. லீகலா ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு அவரு. நாட் திஸ் ஒன். லீகலா ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க வைஃப் பேர் தான் ஹேம்லதா பட். ஸோ லீகலா அவர் போய் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவரு. அந்த லேடி பேர் தான் ஹேம்லதா பட். எப்படி சொல்லணும்னு தெரியல. பட் இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து இவங்களுக்கும் குழந்தை பிறந்து ராபின் பட் அவர் பேர். அவரும் வந்து எக்கச்சக்கமான படம்லாம் டைரக்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டுச்சு. அவ்வளோவா எனக்கு அவர் பேர் எனக்கு அவ்வளோவா நான் வந்து கேள்விப்படலை. பட் அஃப்கோர்ஸ் அந்த அந்த ஃபேமிலியிலேருந்து வந்த வாரிசுங்க ராபின் பட். பட் இந்த பக்கத்துல இருந்து யாரு நம்ம ஷெரீன் முகமது அலி சைட்லேருந்து வந்தவன் தான் வந்து மகேஷ் பட். ஸோ இதனாலே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து மகேஷ் பட்டுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காது, சுத்தமாகவே பிடிக்காது ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். பட் ஸ்டார்டிங்லேருந்தே மகேஷ் பட்டுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காது. அது மட்டும் இல்லை, அவர் அப்பா ஒரு ஹிந்துனால ஹிந்து ரிலீஜனை கூட அவர் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சார். இது வந்து மறுபடியும் இது வந்து மீடியா ரிப்போர்ட்ஸ் தான் சொல்லுது. சின்ன வயசுலேருந்து அவர் வந்து எக்கச்சக்கமா வந்து அவர் அப்பாவை வெறுத்துட்டு இருந்தாரு. அட் த சேம் டைம் வந்து அப்பாவோட ரிலீஜன் ஹிந்துவை கூட அவர் வெறுத்துட்டு இருந்தாரு. அதனாலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா மகேஷ் பட் வந்து எக்கச்சக்கமான கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம நினைப்போம் சும்மா இப்ப ஒருத்த வந்து டி சப்ஸ்டன்ஸை விற்கிறான் ரோட்ல. அவன் வந்து ஒரு இது என்ன அவனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அவனுக்கு ஒரு டி கம்பெனி இருக்கு, அதை அவன் நடத்துறான். அஃப்கோர்ஸ் தப்பு, ரைட்டுன்னு சொல்லலை நான். அவன் அதை நடத்துறான். அவனோட கொள்கையை வந்து அந்த டி என்னோட கம்பெனி எனக்கு காசு நல்லா வரணும் அண்ட் ஐ ஷுட் பி ஹாப்பி. ஐ மீன் அவள் தான் எனக்கு காசு அதிகமாக நான் சம்பாதிக்கணும், அதுக்கு தப்பான வழியில வந்து நான் போய் காசு சம்பாதிக்கிறான். தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கிரிமினல்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் எப்படி நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் எடுத்துட்டு வருவேன் அது. பட் சவுண்ட்ஸ் மாதிரி என்னடா மறுபடியும் காஷ்மீர் ஃபைல்ஸ்ல அந்த லேடி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் பேசுவாங்க தெரியுமா, வந்து காஷ்மீரை தனியா எடுக்கணும். ஸோ இவங்களோட கொள்கை எப்படி நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் அண்ட் டோல் நம்ம கண்ட்ரியை டிவைட் பண்ணணும். தே ஆர் நாட் ஒன்லி ஆஃப்டர் மணி மட்டும் அவங்களோட எய்ம், அவங்களோட கோல் கிடையாது. அவங்களோட அல்டிமேட் கோல் இஸ் டு பிரேக் த கண்ட்ரி, டு டிவைட் த கண்ட்ரி. அது வந்து எக்கச்சக்கமான மகேஷ் பட்டோட ஸ்பீச்ல தெரிஞ்சிருக்கு. தட் மச் ஹி ஹேட்ஸ் த ஹிந்துவிசம் அண்ட் ஹி ஹேட்ஸ் த கண்ட்ரி. இது வந்து டிவுட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா டிவுட கூட வந்து வெளில உட்காந்துட்டு அவன் வந்து டி சப்ஸ்டன்ஸை விற்கிறான் பண்றான். பட் இங்க பிவுட்ல கட்டர்வுட்ல உட்காந்துட்டு நம்மளெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் சொல்லுவோமே, இந்த திக்கு வாயன் சுவர் கானு, இன்னொரு பெரிய பெரிய காது டர்க்கிலாம் போயிட்டு வந்தானு அவன், அப்புறம் பச்சன் ஃபேமிலி, அனில் கபூர் ஃபேமிலி. எதுக்கு இவங்களாம் நம்ம பேர் மறைச்சு பேசணும்னு தெரியல. அனில் கபூர் ஃபேமிலி யாரோட ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டோடலாம் நீங்க போட்டோ எடுக்கிறீங்களா? அப்போ உங்களோட கொள்கை என்ன? கொள்கை கூட இல்ல, உங்களோட மோட்டிவ் அனில் என்ன? வாட் கபூர் இஸ் வந்து யுவர் டிவுடோட ஸ்ட்ரைட்டாவே எடுத்திருக்கான்ல போட்டோ. அதான். சோ அப்போ உங்களோட மோட்டிவ் என்ன? டிவுட் எடுக்கிறது ஒரு விஷயம். ஓகே, டிவுட் இவன் அன்சாரியோட இருக்கிறது, ஐஎஸ்ஐயோட ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டோட எடுக்கிறது என்ன? அப்ப நீ டிவுட வந்து சரி டி சப்ஸ்டன்ஸ் சி நத்திங் இஸ் எக்ஸெப்டட். ஒரு வகையா நம்ம பாக்குறோம். டிவுட நீ எடுக்கிறது வந்து அவன் டி சப்ஸ்டன்ஸ் விற்கணும்னு ஆசைப்படுறான், நீ வைக்கிற. நீ ஏன் ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டோட நீ போட்டோ எடுக்கிற? ஐ மீன் ஏன் ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டோட நீ ஏன் தொடர்பு வச்சிருக்க நீ? சோ ரீசெண்டா ஒரு போட்டோ பாத்தீங்களா விஜய்ஜி? இது சஞ்சய் தத் வந்து யாரோட போட்டோ எடுத்திருந்தா, பாகிஸ்தானோட எக்ஸ் சீஃப் பிரைம் நவாப் ஷரீஃப். மினிஸ்டரோட நவாப் நவாப் ஷரீஃப் ஷெரீஃப். எக்ஸாக்ட்லி அந்த நியூஸ் நீங்க சொல்லணும்னு இவங்களுக்கெல்லாம் என்ன நினைச்சீங்க. வேலை? எதுக்கு அவ்வளோ என்ன இவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமான போட்டோ எடுக்கிற வேலை எல்லாம் தெரியல. எக்ஸாக்ட்லி. அப்ப வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இவங்களோட மோட்டிவ் என்ன? அப்ப இவங்களோட கோல் என்ன? வெறும் காசு தான் இவங்களோட மோட்டிவா? எனக்கு காசு கொடுத்தா நான் என்ன வேணா பண்ணுவேன். அதான் நீ காசு கொடுத்தா ஐ மீன் சொல்லக்கூடாது, எங்க அம்மாவை கூட நான் வித்துட்டு வந்துடுவேன். பிகாஸ் நம்ம தாய் நாடு தான் சொல்லுவோம். நம்ம திஸ் இஸ் மை மதர் லேண்ட் தான் சொல்லுவோம். அண்ட் தே ஆர் பிரேக்கிங் அவர் லேண்ட். தே வாண்ட் டு பிரேக் நம்ம இந்தியாவை பீசஸா ஆக்கணும். நம்ம இந்தியா அந்த 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 என்ன அதான் அவங்களோட மோட்டிவ். ஏன்னா எக்கச்சக்கமான ஹேட் ஸ்பீச்சஸ் இந்த மகேஷ் பட் கொடுத்துருக்கான். எக்கச்சக்கமான ஹேட் ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கான். ஸோ அப்ப ஹி வாஸ் லைக் நாட் ஓன்லி ஹி வாஸ் அவங்க அப்பாவை மட்டும் வெறுக்கல, அவன் ஹிந்துவிசம் கூட வெறுத்திருக்கான். அண்ட் இந்தியா கூட வெறுத்திருக்கான். பட் நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு. ஏன்னா இவ்வளோ கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணி இவ்வளோ பேரை பாலிவுட்ல சாவடிச்சு இட்ஸ் நாட் அக்செப்டபிள். பட் கமிங் பேக் டு மகேஷ் பட் நீங்க பாத்தீங்கன்னா ஐ மீன் அவங்க அப்பா கூட வந்து
பிளே பாய் மாதிரி தான் அவர் காலத்துல, அதே மாதிரி தான் பையன், எப்படி அப்பா எப்படிப்பா அப்படிதான் பையன். இவரும் வந்து சாரி மித்ராஜி அடிச்சிடுவாங்க. இவனும் வந்து காலேஜ்லயே ஒரு 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 லேடிய வந்து லவ் பண்ணியிருக்கான். காலேஜ்லயே வந்து அவங்க பேர் வந்து லோரின். அவங்களுக்கு இவங்களுக்கும் மகேஷ் பட்க்கும் லோரின் ரெய்ட் அவங்க பேரை மாத்திட்டான், கிரண் பட்டுன்னு ஆக்கிட்டான். அந்த போட்டோ நான் ஷேர் பண்றேன் அவங்களோட. கிரண் பட்டுன்னு அவங்களோட பேரை மாத்தி அவங்க கூட கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுதான் வந்து லெட் மீ ஷேர் ஹர் போட்டோ. ஆக்சுவலா 2 போட்டோவும் இருந்துச்சு என்கிட்ட. 2 வைஃப். ஏன்னா மகேஷ் பட்டுக்கு 2 வைஃப். ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஆக்சுவலா இது நல்லா பெருசாவே இருக்கு. லெட் மீ ஷேர் திஸ் ஒன். ஷேரிங் இட்ஸ் ஆல்வேஸ் லிட்டில் பிட். யா, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிரண் பட். பட் ஆக்சுவலி ஷீ இஸ் லோரின். லோரின் இவங்க பேர். காலேஜ்ல இருந்து இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை தான் வந்து பூஜா பட். பிளஸ் இவங்க 2 பேருக்கும் பிறந்த இன்னொரு பையன் கூட இருக்கான். அவன் பேர் வந்து ராகுல் பட். இன்னொரு கதை கூட ஒரு இன்டர்வியூல ராகுல் என்ன சொல்லியிருக்கான்னா, இது மாதிரி குழப்பமான குடும்பமா இருக்கு. அது அப்பத்துல இருந்து அப்படிதான் வருது. அப்பத்துல இருந்து அப்படிதான் வருது. ஸோ ஒரு இன்டர்வியூல இந்த ராகுல் கூட என்ன சொல்லியிருக்கான்னா வந்து மகேஷ் பட் வந்து அவன் பேர் வந்து ஷஹ்னவாஸ் பட்டுன்னு வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் பேரு யார் பேரு? ராகுல் பேரு. பட் அவங்க அம்மா இவங்க கிரணா லோரினா என்ன சொல்லுன்னு தெரியல, ஒத்துக்கல அதுக்கு. ஸோ ஓகே ஃபைன், அது ஒரு ஸ்டோரி, சின்ன ஸ்டோரி வந்து நியூஸ்ல சொன்னாங்க. ஸோ அப்பத்துல இருந்தே வந்து ஏன் வந்து இவன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வரைக்கும் வந்து இன்னும் வந்து ஐ திங்க் மகேஷ் பட் வந்து செகண்ட் கல்யாணம் பண்ணிக்கல. ஐ திங்க் ஸோ டைம் லைன் நம்ம கரெக்டா பார்த்தோம்னா ராகுல் பட் பிறக்கும் போது செகண்ட் கல்யாணம் பண்ணல. அப்பயே வந்து பேர் வந்து ஷெஹ்னவாஸ். அப்கோர்ஸ் என்ன அவங்க அம்மா வந்து மகேஷ் பட்டோட அம்மா நீங்க பாத்தீங்கன்னா ஷெரீன் முகமது அலி, முஸ்லீம் அந்த இருக்கு. ஸோ முஸ்லீம், அம்மா முஸ்லீம், அப்பா ஹிந்து. அப்பா வந்து கல்யாணம் பண்ணாம வந்து இவன் பிறந்திருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து திஸ் ஆல் வேர் த ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹிம் டு ஹேட் த ஹிந்துயிசம். ஸோ பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். பட் லோரின் விடல. ஸோ அதனால இவர் வந்து அப்பத்துல இருந்து இவர் வந்து இன்னொரு சோனி ராஜ்தான், யாரு? ஆலியா பட்டோட அம்மா. சோனி ராஜ்தானை கல்யாணம் பண்ணணுக்காகவே இவர் வந்து இப்ப சொல்றாங்க இவர் வந்து மதம் மாறிட்டாருன்னு. அப்ப முன்னாடி என்ன அவர் ஹிந்துவா இருந்தாரா? அதுவும் நம்மளுக்கு ஐ டோன்ட் பிலீவ் தட் ஹி வாஸ் ஹிந்து. டெஃபினெட்லி அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆனா அவரு சாரி என்ன சோனி ஆலியா பட்டோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவர் வந்து மதம் மாறிட்டாரு. முஸ்லீமா மாறி 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் முஸ்லிம்ஸ்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். டைவோர்ஸ் வாங்காம அந்த டைம்ல கிரண் கிட்ட டைவோர்ஸ் வாங்காம 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு அவரு. அந்த போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. ஐ திங்க் யா, இவங்க கொஞ்சம் பெருசாக்குன்னா இவங்க உங்களுக்கு தெரியும். ஐ ஹோப் சோ. யா, இவங்க தான் வந்து ஆலியா பட்டோட அம்மா. ரைட் சைட்ல இருக்கிறது சோனி ராஜ்தான். ஸோ இவங்களை கல்யாணம் பண்ணதுக்காக இவர் வந்து மதம் மாதிரி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லோரின் கூட டைவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தது பூஜா பட், செகண்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தது ஆலியா பட். செகண்ட் ஒய்ஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் 2 பசங்க, செகண்ட் ஒய்ஃப்க்கும் 2 பசங்க. ஆலியா பட் அண்ட் ஷமீனா பட்னு 2 பொண்ணுங்க. அதே மாதிரி இங்க வந்து பூஜா பட் அண்ட் ராகுல் பட், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து மகேஷ் பட்டோட கான்ட்ரவர்ஷியல் ஃபேமிலி சொல்லலாம். ஆனா இது வந்து இது வந்து முடியல. மகேஷ் பட் நீங்க பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீ ஓப்பன் மைண்ட்னு சொல்லுவான் நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவரோட எக்கச்சக்கமான கான்ட்ரவர்ஷியல் ஸ்டோரிஸ்லாம் வந்து பூஜா பட் கூடயே வந்துச்சு. இன்னொரு ஒரு மீடியா ரிப்போர்ட்ஸ் பூஜா பட் பொண்ணோட வந்து லிப் லாக்கிங் கிசஸ் எல்லாம் பண்ணி ஸ்டார் டஸ்ட் ஒரு பெரிய மேக்சின், அந்த டைம்ல பெரிய மேக்சின்லாம் சொல்ல மாட்டேன், ஸ்டார் டஸ்ட்னு ஒரு மேக்சின், ஃபிலிம் ஃபேர் மேக்சின். அந்த மேக்சின்ல நீங்க பாத்தீங்கன்னா பொண்ணோட வந்து ஒரு கிஸ் சீன் பண்ற மாதிரி பண்ணியிருக்கான். இது என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்லயே. பட் லெட் மீ see if I can find that pic for you friends. பிகாஸ் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னு நம்மளுக்கு தெரியணும் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா. சைக்கோ கேரக்டர். இவன் எடுக்கிற படம் எல்லாம் சைக்கோ தான். எல்லாரையும் சாவடிப்பான் அதுல. ஓகேங்களா? நீங்க ஆரம்பத்துல இருந்து பாருங்க, படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணுங்க, இவன் படம் ஃபுல்லா வந்து சைக்கோ பாத் மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி வந்து சைலண்டா இருப்பாங்க அந்த ஹீரோயின்ஸ். அப்புறம் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. எல்லாம் இதுதான் நடக்கும்.
இது வந்து டெஃபினட்டா வந்து இந்த பிக்சர்லாம் வந்து ஐ மீன் லைக் எடுக்கும்போதே வந்து அவனோடும் சரி அண்ட் பூஜா பட்டோட மைண்ட் செட்டும் வந்து யா எப்படி நம்ம ஓகே நம்ம இதை எடுத்து என்ன மெசேஜ் அவங்க கொடுக்க வராங்க, வாட் மெசேஜ் தே ஆர் ட்ரைங் டு கிவ் டு தி சொசைட்டி. இது இந்த இந்த பிக்சர் வந்து இட் பிகேம் எ வெரி பிக் we are not used to all these things and we don't have to get used to இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு அவசியமே இல்லை. பட் இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டு வராங்க. இட்ஸ் ஓகே டு பி லைக் தட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்கும்போது இவன் கொடுத்த ஆன்சரை நீங்க கேட்டீங்கன்னா என்னடா வந்து ஒரு எப்படி ஒருத்தன் இப்படி இருக்க முடியும் தான் நம்ம யோசிப்போம். அதுக்கு அவன் என்ன சொல்றான், இந்த போட்டோக்கு விளக்கம் கொடுக்கல, பட் அதுக்கு சைடா வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறான். பூஜா பட் என் பொண்ணு இல்லைன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி அவளோட நான் வந்து பிஹேவ் பண்றேன்னா. இது மட்டும் இல்ல, இது வந்து அத்தோட அவன் நிப்பாட்டினானா, இப்ப இருக்கிற ஆலியா பட்டும் ஷமினா பட்டுக்கும் அவன் என்ன சொல்றான்னா, இது வந்து ஆலியா பட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கா, மகேஷ் பட் சொல்லியிருக்காரா, நீங்க வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில எப்பயுமே பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்காதீங்க. இது வந்து ஆலியா பட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சிரிச்சுட்டே சொல்லியிருக்கா, லைக் கேஷுவல் டாக், லைக் நத்திங் ஹேஸ் ஹேப்பன், இதெல்லாம் வந்து சும்மா நாங்கெல்லாம் வந்து வி ஆர் ஆல்வேஸ் லைக் தட். ஒரு கேஷுவல் டாக்ல வந்து என்ன சொல்லியிருக்கா ஆலியா பட், மகேஷ் பட் வந்து சொல்லியிருக்கான் என்கிட்டயும் என் தங்கச்சி கிட்டயும், இது மாதிரி நீங்க வாங்க பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு, பட் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்காதீங்க, பாய் ஃப்ரெண்ட் பண்ணதெல்லாம் நான் பண்றேன் உங்களுக்கு. இத வந்து ஒரு கேஷுவல் டாக்ல இவ சொல்றா. அவன் சொன்னா அவன் ஒரு கேரக்டரு, அவன் ஒரு கேடு கெட்டவன், என்ன சொல்றேன்னு தெரியல. பட் அத வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல இவ சொல்றான்னா, இவளோட சேம் நான் எல்லாரும் ஒரே மாதிரி தான் கம்பேர் பண்ணுவேன். அப்பா சொல்றான் வா வந்து நம்ம ஒரு கிஸ்ஸிங் பண்ணலான்னு. அப்ப அப்பாவும் ஒரு சைக்கோ, பொண்ணும் ஒத்துக்கிறா. ஐ மீன் லைக் ஷி கேன் ஆல்வேஸ் சே நோ, இல்ல வேணாம், பட் அவளும் ஒத்துக்கிறா. அண்ட் ஷி நெவர் கமெண்டட் எனிதிங் அகேன்ஸ்ட் திஸ் போட்டோ. இதுக்கப்புறம் வந்த எதுலயும் அவ பூஜா பட் கமெண்ட் பண்ணல எதுவுமே. இன்னும் என்ன சொல்ல வராங்கன்னா, அகெயின் மீடியா, இது நாங்களா சொல்லது இல்லை, பட் நான் எடுத்து இல்லையா எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து வி டுக் ஃப்ரம் மீடியா ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஆன்லைன். இது மாதிரி ஆலியா பட் இஸ் ஆல்சோ இஸ் நாட் எ டாட்டர் ஆஃப் ஃப்ரம் சோனி பட் ஃப்ரம் பூஜா. இது நம்மளால வந்து வி கேனாட் ஈவன் நம்மளோட வைல்டஸ்ட் ட்ரீம், நம்மளோட ஹாரர் ட்ரீம்ல கூட நம்ம இதெல்லாம் இமேஜின் பண்ண மாட்டோம். அது அந்த மாதிரி தான் ஆலியா பட்டும் அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கான், இது மாதிரி நீங்க பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்காதீங்க, ஏன்னா வந்து பாய் ஃப்ரெண்ட் பண்ணது எல்லாமே நான் பண்ணுவேன். அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன்னா நான் அதுக்கு மேல கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன், உங்களை நைட்டு பார்ட்டிக்கு பப்பு கழிச்சு அது நானும் உங்களை அழைச்சிட்டு போறேன். அந்த மாதிரி வந்து அசால்ட்டா லைக் ஃப்ரீக்கா இட்ஸ் எதுவுமே இல்லை. சாதாரணமா நாங்க போய் பக்கத்து அண்ணாச்சி கடையில போய் ஒரு பலி மிட்டாய் வாங்குற மாதிரி அவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான ஐ மீன் லைக் தீஸ் பீப்புள் இந்த மாதிரியான கல்ச்சரை வந்து அவங்க நார்மலைஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. நீ பண்ணறதே தப்பு, அது வந்து நீ பப்ளிக்கா நார்மலைஸ் பண்ற பாத்தியா, அது இன்னும் பெரிய தப்பு. நம்ம 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 கல்ச்சர் டஸ் நாட் டீச்சர்ஸ், நம்மளோட கல்ச்சர் தான் சொல்லுவேன். நம்மளோட கல்ச்சர் நம்மளோட இட் டஸ் நாட் டீச்சர்ஸ் ஆல் திஸ் திங். பட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க பண்றது மட்டும் இல்லாம இதை நார்மலைஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து இட்ஸ் மிகப்பெரிய மிகப்பெரிய தப்பு. அதுதான் வந்து சுத்தமாவே ஒத்துக்க முடியாது. அது இட்ஸ் 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 எப்படி சொல்றதுன்னு தெரியல. இட்ஸ் நாட் அக்செப்டபிள். இதே நம்ம இன்னும் நீங்க 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 பாத்தீங்கன்னா, ஐ மீன் லைக் நம்ம எஸ்எஸ்ஆர் கேஸ்லயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு மகேஷ் பட். அப்பதான் வந்து மகேஷ் பட்டை பத்தி ரொம்ப எக்கச்சக்கமா நம்ம பேச ஆரம்பிச்சோம். எவ்வளவு பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பட் அந்த டைம்ல தான் வந்து மகேஷ் பட் பத்தி எக்கச்சக்கமா நம்ம பேச ஆரம்பிச்சோம். அண்ட் திஸ் ஒன் இஸ், நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி திஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் நம்ம பிரவீன் பாபி அந்த டைம்ல இருந்தே வந்து இட் ஸ்டார்ட்ஸ். எப்ப வந்து கரெக்டா வந்து டிவுட் இஸ் க்ரோயிங். நான் சொல்லுது தாவூத் வுட் ஆர் போதை பொருட்கள், அதெல்லாம் வந்து இட்ஸ் க்ரோயிங் 77. அந்த டைம்ல தான் வந்து மகேஷ் பட் ஆல்சோ மெட் பிரவீன் பாபி. அந்த பிக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா, பிரவீன் பாபி எக்கச்சக்கமான பிக்கு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஐ திங்க் ஐ ஹாவ் டு ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பிக்கு ரொம்ப பேருக்கு தெரியும் பிரவீன் பாபியே, பட் ஸ்டில் here you go. பிரவீன் பாபி பிக் வேணுமா உங்களுக்கு? இல்ல இருக்கு. So let me just share that one.
இன்னும் என்ன சொல்ல வராங்கன்னா, அது சொல்லப்படுது. ஒரு மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் நான் பார்த்த வரைக்கும் அண்ட் தேடின வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, 77 வாஸ் த க்ரோயிங் டைம் ஆஃப் டி-வுட். 77ல தான் வந்து டி-வுட் வந்து மகேஷ் பட்ட ரெக்ரூட் பண்ணி, நீ வந்து பாலிவுட்லலாம் பார்த்துக்கோ. அந்த டைம்ல தான் பிரவீன் பாபிய வந்து எப்ப கல்யாணம் 2 கல்யாணம் ஆயிடுச்சு சாருக்கு. சாருக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப கூட வந்து இவரு வெளில போய் ஐ மீன் லைக் வெளில வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் யாரோட? பிரவீன் பாபியோட. பிரவீன் பாபி அந்த டைம்ல தான் வந்து கபீர் பேதியோட வந்து பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ ஷி வாஸ் ஆல்சோ லிட்டில் பிட் வல்னரபிள் பிரவீன் பாபி. அந்த டைம்ல பிரவீன் பாபிய மீட் பண்ணி, பிரவீன் பாபி கூட விஜய் அஃபேர் பர்வீன் பாபி பிரவீன், பர்வீன், பர்வீன், பிரவீன் இல்ல பர்வீன். பர்வீன். சாரி. நோ, நோ. என்ன மித்ராஜி? பர்வீன் பாபி. எஸ். பர்வீன் பாபியோட அஃபேர் ஆயி 78, 79ல நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன ரிப்போர்ட்ஸ் இன்னும் என்ன சொல்லுது, பிளஸ் சில ஃப்ரெண்ட்ஸ் பர்வீன் பாபியோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, he used her for testing the new D substance. அந்த D substance வெளில விடுறதுக்கு முன்னாடி he used her for that testing and everything. ஸோ அதுல இருந்தா வந்து பர்வீன் பாபியோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு கம்ப்ளீட்டாவே. ஆஃப்டர் மீட்டிங் அதுக்கப்புறம் 80s எல்லாமே வந்து டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்ல 2 வருஷம் தான் கம்ப்ளீட்டா வந்து டி சப்ஸ்டன்ஸை ஃபுல் யூஸ் பண்ணி பர்வீன் பாபி யூஸ் பண்ணி அவள் வந்து அதுக்கப்புறம் டிப்ரெஷன் தியரி அதெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு தெரியும் என்னென்ன பண்ணாங்கன்னு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பட் இதுல வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அகெயின் மகேஷ் பட் அண்ட் ரியா சக்கரவர்த்தி நம்ம எஸ்எஸ்ஆர் கேஸ்ல தான் வந்து மகேஷ் பட்டோட பேரே வெளில வர ஸ்டார்ட் ஆச்சு. மகேஷ் பட் அண்ட் ரியா சக்கரவர்த்தி. அண்ட் இவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள். ஏன்னா எஸ்எஸ்ஆர் கேஸ்க்கு முன்னாடி இவன் 2-3 போஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த நான் இவனோட ட்விட்டர் போஸ்ட் நான் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு போஸ்ட், திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி நம்ம டேட்டை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து அப்பயே வந்து ரொம்ப பேர் வந்து என்ன சொல்றது, இதை வந்து டீகோட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம அவ்வளவா நம்ம மக்கள் கிட்ட இது சொல்லல. ஹவு என்ன சொல்றது, ஹவு மகேஷ் பட் இஸ் வில் பி இன்வால்வ்ட் வித் கேன் பி இன்வால்வ்ட் இன் இந்த ஒரு போஸ்ட் கேன் பி இன்வால்வ் வித் எஸ்எஸ்ஆரோட கேஸ்ல நம்ம எப்பயுமே நம்ம பேசினது இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளீனாக தெரியும். 12th of June. நம்ம எஸ்எஸ்ஆர் இறந்தது வந்து 14th of June, ரைட்? 12th of June 2020 என்ன மெசேஜ் எழுதியிருக்காங்கன்னா, சல் தியா ஹே ஜோ யூ छोड़कर सब कुछ. हिंदी நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். चल दिया है यूं छोड़कर सब कुछ, दराएं दराएं उसमें भी कुछ काम ना होंगी. நிலேஷ் ஜெயின். தராய் இது வந்து ஒரு பாட்டு. நீ விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போயிட்டியே, நம்மளோட விட்டுட்டு போயிட்டியே, நம்ம 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் கூட வந்து இப்ப எதுவுமே வந்து இட்ஸ் மீனிங்லெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சில டிஸ்டன்ஸ் யூ கேனாட் கவர் இல்ல, சில டிஸ்டன்ஸ் யூ கேன் கவர். நான் ஓடி போய் ஐ கேன் கவர் சம் டிஸ்டன்ஸ், பட் சம் டிஸ்டன்ஸ் யூ கேனாட் கவர். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போயிட்டியே இப்படின்னு எப்ப பாத்தீங்கன்னா 12th June. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னு ஐ மீன் லைக் நம்ம பார்க்குற இதுல தான் இருக்கு. ஹவ் யூ வாண்ட் டீகோட் இட் ஆர் ஹவ் டு யூ வாண்ட் ஜஸ்ட் லீவ் இட். அது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ் தான். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் கூட வந்து இன்னொரு போஸ்ட் வித் ரியா தான் நினைக்கிறேன் நான். ஐ திங்க் இது வந்து இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஒரு போட்டோ பாருங்க. அகெயின் what kind of message there he is trying to say. With blood, it's exactly on June 15th, next day. Each person is a story that is trying to unfold from within. So next day after Sushant's death, with blood, each person is a story that is trying to unfold within. இது வந்து அண்ட் எனக்கு அந்த போஸ்ட் நான் ஐ திங்க் ஐ ஹேட் தட் போஸ்ட் வேர் ஹி சேஸ் அபவுட் டு ரியா வந்து ஹி இஸ் ஆஸ்கிங் ரியா டு லீவ் எஸ்எஸ்ஆர். அந்த போஸ்ட் எனக்கு டேட் கிடைக்கல. எனக்கு ஆக்சுவலா ஐ வாஸ் ட்ரைங் டு லுக் a lot to find that post friends, பட் எனக்கு அந்த போஸ்ட் ட்விட்டர்ல கிடைக்கல. இவன் வந்து மகேஷ் பட் இஸ் ரைட்டிங் போஸ்ட் டு ரியா லைக் விட்டுட்டு வந்துடு எஸ்எஸ்ஆர். I will find out. யா பட்
நெவர் மைண்ட். மகேஷ் பட் அண்ட் ரியாவோட ரோலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐ மீன் லைக் வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தே ஹேட். அவங்களோட போஸ்ட்லாம் நம்ம பார்த்தோம்னா, இப்பலாம் நீங்க தேடினீங்கன்னா இந்த ஃபோட்டோவே கிடைக்காது. இந்த ஃபோட்டோலாம் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு அப்பவே புரியும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, தே ஹேவ் திஸ் திங். இந்த ஃபோட்டோ இப்ப தேடினீங்கன்னா, கொஞ்சம் ஐ திங்க் போஸ்ட்ல கிடைக்காது. மேபி உங்களுக்கு கூகுள்ல அப்படியே சர்ச் பண்ணாவே கிடைக்கும். ஸோ 3 ஃபோட்டோமே நீங்க பார்த்தீங்கன்னா, "என்னப்பா நீங்க பண்றீங்க? என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல." அண்ட் தே யூஸ் எ வேர்ட் கால்ட் க்ரூமிங். அ எப்படின்னா, "நீ எப்படி நிக்கணும்? நீ எப்படி நடக்கணும்?" அந்த மாரி. இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணணும்? அந்த மாரி யாரு? இவரு பண்றாரு ரியாவ. ரியா வந்து இவரு பண்ணிட்டுருக்காரு இவரு. ஸோ ஹி ஹேட் அ க்ளோஸ் கனெக்ஷன் வித் ரியா ஆல்சோ. அண்ட் டெஃபினெட்லி நம்ம எஸ்எஸ்ஆர் டைரி படிச்சக்கப்புறம் நம்மளுக்கு மகேஷ் பட்டோட இன்வால்வ்மென்ட் இன் இன் எஸ்எஸ்ஆர்ஸ் லைஃப்லயே நம்மளுக்கு எக்கச்சக்கமான தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. எஸ்எஸ்ஆர் டைரிய நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வந்து ரியா இன்ட்ரோடியூஸ்ட் மகேஷ் டூ எஸ்எஸ்ஆர். ரியா தான் வந்து ஆக்சுவலா எஸ்எஸ்ஆருக்கு வந்து மகேஷ் கிட்ட எக்கச்சக்கமான கேள்வி கேட்கணும்னு அவன் மைண்ட்ல இருந்துச்சு. பட் தேர் வாஸ் நோ கனெக்ஷன். பட் ரியா said, "ஓ மகேஷா, நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன், வா பேசலான்னு." ரியா தான் வந்து எஸ்எஸ்ஆரை வந்து நம்ம சுஷாந்தை வந்து மகேஷ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா. அண்ட் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் பால் ஸ்டார்டட் ரோலிங். அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர் காட் அ லிட்டில் பிட் லிங்க் ஃப்ரம் மகேஷ். அண்ட் நம்மளுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கு. மகேஷ் was using SSR and SSR was using Mahesh. மகேஷ் என்ன நினைச்சிட்டு இருந்தான், பட் என்ன நினைச்சிட்டு இருந்தான், நான் எஸ்எஸ்ஆரை வந்து மைண்டை மாத்தி அவனை வேற விதத்துல எடுத்துட்டு போறேன். எஸ்எஸ்ஆர் அந்த மாதிரி ஒரு இமேஜை மகேஷ் பட் கிட்ட கொடுத்துட்டு இருந்தான். 2 பேருமே வந்து ஈச் அதர் தேவர் லைக் பிளேயிங் வித் த மைண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு இன்னொன்னு கூட வந்து நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எஸ்எஸ்ஆர் ஐ திங்க் இட் வாஸ் பிஃபோர் திஷா சாலியானோட டெத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். மகேஷ் பட் வந்து எஸ்எஸ்ஆரை வந்து சுவர் கான் கிட்ட மீட் பண்ண அழைச்சிட்டு போனா. அண்ட் அவங்க தான் வந்து நம்ம எஸ்எஸ்ஆரை கூட இவங்களா 4-5 பேர் சேர்ந்து அடிச்சாங்க. அப்பதான் வந்து நம்ம எஸ்எஸ்ஆர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு. இது கூட உங்களுக்கு நம்ம எஸ்எஸ்ஆர் டைரியில நம்மளுக்கு தெரிய வந்தது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் வந்து எஸ்எஸ்ஆரே வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இது வந்து கனெக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணாரு. இதுக்கு மேல வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி கிட்ட இது வரக்கூடாதுன்னு, ஸோ வி ஹேவ் டு லெட்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணலான்னு அவங்க அப்பாவோட காலை எடுக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணாரு. பட் அதே டைம்ல அவங்க அப்பாவோட காலை சந்தீப் ரியா இவங்க 2 பேர்ல யாரோ எடுத்து, ஐ திங்க் ரியா தான் காலை எடுத்து இது மாதிரி உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல வந்து எஸ்எஸ்ஆர் வாஸ் லைக், நான் கஷ்டப்பட்டு நான் பண்ற ஒரு வேலையை இவங்க ஈஸியா பண்ணிட்டாங்க. ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் டு தெம். இது எஸ்எஸ்ஆர் டைரியில சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு புரியுதான்னு இல்ல தெரியல. மித்ராஜி ரொம்ப குழப்பமா பாக்குறாங்க என்ன. இல்ல எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. யா எனக்கு ஸோ தெரியும். அந்த அவர் சுஷாந்த் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தபோது அவங்க அப்பா அந்த தானே யா சொல்றீங்க, அந்த அந்த இன்சிடென்ட் தானே இன்சிடென்ட் சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி மித்ராஜி, அந்த இன்சிடென்ட் தான். என்னால அந்த டைரிலாம் மறக்க முடியாது. அதேதான். சுஷாந்த் தேங்க்ஸ். டைரிலாம். ஸோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து மகேஷ் பட் எக்கச்சக்கமான இடத்துல வந்து மகேஷ் பட்டோட பேர் வந்திருக்கு வித் எஸ்எஸ்ஆர் கேஸோட. அண்ட் எக்கச்சக்கமான அண்ட் ஐ மீன் லைக் நமக்கு எல்லாமே தெரியும். ஹீஸ் நம்மளுக்கு அதான் சொல்லுவாங்க, சில பேர் பேக்ரவுண்ட்ல இருந்து கேம் ஆடுவாங்க. இவெல்லாம் அப்படிதான். ரொம்ப பெருசா சுவர் கான் திக்வாயன் வந்து வெளில பெருசா தெரியுறாங்க. பட் இவன் வந்து உள்ளே பெரிய ஆள். இவன் இஸ் a லிங்க் ஃபார் ஆல். உள்ள இருந்து இவன் எல்லாரையும் வந்து லிங்க் வச்சுட்டு இவன் வந்து இந்த 2 பக்கமும் லிங்க் வச்சுட்டு எல்லாருமே 2 பக்கம் லிங்க் வச்சிருக்காங்க. பட் இவனும் அந்த லிங்கை வச்சுட்டு he is playing a lot of game from inside Mahesh Bhatt. So இன்னொன்னு இன்னைக்கு யா எல்லாத்தையும் பேசணும். பர்வீன் பாபி டெத் பத்தி பேசணும். திவ்யா பாரதி டெத் பத்தி எனக்கு லிங்க் இன்னும் கிடைக்கல. எனக்கு கண்டிப்பா கிடைச்சா அதுவும் கண்டிப்பா இருக்கும், நோ டவுட். ஏன்னா இன்னொரு நியூஸ் கேளுங்களேன். இதெல்லாம் வந்து எப்படிதான் இந்த நியூஸ்லாம் மீடியால இருக்கு அண்ட் சிபிஐ ஒரு போலீஸ் இஸ் நாட் டூயிங் எனிதிங்னு தெரியல. 1993 பிளாஸ்ட் அப்ப டேவிட் ஹெட்லி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இஸ் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ஏஜென்ட் டேவிட் ஹெட்லியோட க்ளோஸ் கான்டாக்ட் வந்து ராகுல் பட், மகேஷ் பட்டோட பையன். 1993 பிளாஸ்டுக்கு முன்னாடி ஐம் சாரி நாட் 1993 திஸ் 2000 நம்ம மும்பை அட்டாக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால்ல வந்து டேவிட் ஹெட்லி வந்து ராகுல் பட் கிட்ட சொல்றான். இது மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறான். என்ன மெசேஜ் பாத்தீங்கன்னா, சவுத் மும்பைக்கு போவாத, பிஃபோர் தட் மும்பை டெரர் அட்டாக். மகனுக்கு தானே. ஆமா
நம்ம 166 பேர் இறந்திருக்காங்க அந்த அந்த டெரர் அட்டாக்ல. இட்ஸ் ஒன் ஆஃப் த டார்க் பிளாக் டே இன் நம்ம ஹிஸ்டரியில சொல்லுவோம். பட் இந்த மெசேஜ் வந்து அவனுக்கு கொடுக்குறான். யாருக்கு? ராகுல் பட்டுக்கு, டேவிட் ஹெட்லி. இது மாதிரி சவுத் மும்பை பக்கம் போவாத. அந்த ஒரு மெசேஜுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா சவுத் மும்பைல கூட எக்கச்சக்கமான பெரிய பெரிய ஹோட்டல்ஸ். இட்ஸ் எ வெரி பாஷ் ஏரியா தான் சவுத் மும்பை. தாஜ் ஹோட்டல் அந்த பக்கம் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி பாஷ் ஏரியா. பட் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, டி வுட்லயும் சரி, பி வுட்லயும் சரி, பொலிட்டிஷியன்ஸும் சரி, ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஆக்சுவலா வந்து அந்த ஹோட்டல்ல இருந்தான். அவன் வந்து ரொம்ப சேஃபா வெளில எடுத்துட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. டைரியில கூட ஒரு எடுத்துட்டீங்க? பாலிட்டிஷியன் எக்ஸாக்ட்லி. தேங்க்ஸ் மித்ராஜி. டைரி வச்சு தான் நானும் சொல்றேன். ஒரு பாலிட்டிஷியன் ஹோட்டல்லயே இருந்தா, அவன சேஃபா வெளில எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஸோ அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, யாருமே அந்த சைடே போல. ஆஃப்டர் திஸ் மெசேஜ். இந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் இருக்கிறவனுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. ஐ மீன் லைக் ரியலி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக திஸ் ஆல் ஹேஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட். நம்ம ஊர்ல அஃப்கோர்ஸ் சிபிஐயும் சரி, இடி, சிபிஐ, ரா எல்லாமே வந்து தேர் அண்டர் சம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் த பாலிடிக்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் we are not able to do this thing, we are not able to do that thing தான் வரும். இப்போ கூட வந்து நேத்து வந்த நியூஸ் மித்ராஜி கூட அதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் எங்களால நாங்க வந்து அதை சொல்ல நினைக்கிறோம். இல்ல நம்ம சொன்னோமா மித்ராஜி? பட் ஞாபகம் இல்ல இல்ல. அதுதான் அது சொல்லும்போது தான் வந்து சஞ்சத் சார்ங்க நம்ம சசி சசி சார் ஜி. சொன்னாரு, நியூஸ் ஆ, 18 நம்ப வேண்டாம் அப்படின்னு யா, சொன்னாரு. யா, ஸோ யா. அதனால தான் அது எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் தான் நானும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. இன்னும் வந்து அந்த மெசேஜ் எதுவும் வரல. ஐ மீன் லைக் தெரியல. நான் இன்னைக்கு ஆக்சுவலா கொஞ்சம் எங்களால இன்னைக்கு ஃபாலோ பண்ண முடியல நியூஸஸ் கூட என்ன வந்திருக்குன்னு. ஸோ அதனால இன்னைக்கு கூட நான் ஐ அம் நாட் டோட்டலி அப்டேட் வித் எனி ஆஃப் த நியூஸஸ். ஸோ அதனால நியூஸ் நாங்க சொல்லாம வி தாட் லைக் ஓகே லெட்ஸ் மித்ராஜ் தான் சொன்னாங்க மகேஷ் பட் பத்தி கொஞ்சம் நம்ம கிளிக்கலான்னு. இது வந்து டெஃபினெட்லி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இப்ப வந்து அடுத்ததா சொல்ல போறது வந்து குல்ஷன் குமார் டெத் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா ஒரு எபிசோடே நம்ம பண்ணியிருக்கோம். நானும் மித்ராஜியும் 2 பேரும் பண்ணியிருக்கோம் குல்ஷன் குமார் டெத் பத்தி. எப்படி அவர் டெத் ஆச்சு, எப்படி அவரை கோயில்ல இருந்து வெளில வரும்போது சுட்டு கொன்னாங்க, அண்ட் கொன்னக்கு அப்புறம் வந்து யார் யாரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, யார் நாடை விட்டு ஓடிட்டான், யாரை வந்து யார் மேல சார்ஜ் ஷீட் பண்ணி கடைசியில் என்ன நாங்க எல்லாமே சொன்னோம். பட் நீங்க பாத்தீங்கன்னா குல்ஷன் குமாரோட மர்டர் நடந்தது வந்து ஏப்ரல் 27th 1997. ஏப்ரல் 27 நான் டேட்டை பார்த்துக்கிறேன், தப்பா டேட் சொல்லக்கூடாது. ஸோ ஆகஸ்ட் 12th 1997 தான் வந்து அவரை சுட்டாங்க. டேட்ஸ்னா கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டா வந்து ஏப்ரல் 22nd, 3 மாசம் முன்னாடி. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இல்ல. ஸோ கரெக்டா ஜூன், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாசம். 4 மாசம் முன்னாடி ஏப்ரல் 22nd 1997 யாரு? அப்ப இருக்கிற போலீஸ் கமிஷனர், மும்பை போலீஸ் கமிஷனர் வந்து ராகேஷ் மலாயாக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால் என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி குல்ஷன் குமாரோட விக்கெட்டை வந்து எடுக்க போறாங்க. இதுதான் கால். குல்ஷன் குமாரோட விக்கெட் எடுக்க போறாங்க. அதுக்கு இவரு கேக்குறாரு, அப்ப விக்கெட் எடுக்கிறவன் யாரு? இவரு மலையா கேக்குறாரு. அதுக்கு அந்த பக்கம் அந்த பதில் வருது, விக்கெட் எடுக்கிறவன் வந்து அபு சலீமும் அவனோட ஷூட்டர்ஸ்லாம் வந்து ரெடி ஆயிட்டாங்க. அவனோட ஷூட்டர்ஸ்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கிளீனா தெரியும். இவர் வந்து டெய்லி ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி சிவ மந்திர் போயிட்டு பூஜை பண்ணிட்டு தான் போவாரு. ஸோ அங்கதான் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த 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 கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இது நடந்த இந்த கால் நடந்து முடிஞ்ச உடனே வந்து ராகேஷ் மாலியா என்ன பண்றாரு, மகேஷ் பட்டுக்கு ஃபோன் பண்றாரு. யாருக்கு ஃபோன் பண்ணணும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குல்ஷன் குமாருக்கு ஃபோன் பண்ணணும், இல்ல எனி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஆஃப் குல்ஷன் குமார் ஃபோன் பண்ணி சொல்லணும். பட் இது வந்து ஏன் மகேஷ் பட்டுக்கு ஃபோன் பண்ணாரு? மகேஷ் பட்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி உனக்கு தெரியுமா, உங்களோட அசோசியேஷன் இல்ல உங்களோட கொலீக் தானே இது எவ்ரிஒன் குல்ஷன் குமார், இது வந்து இப்படி பண்ண போறாங்க, அவர் வந்து டெய்லி கோயிலுக்கு போவாரா அவரு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு யார்கிட்ட? மகேஷ் பட் கிட்ட கேட்டிருக்காரு. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஸோ மகேஷ் பட் சொல்லியிருக்கான், இல்லை எனக்கு தெரியாது, நான் வேணா விசாரிச்சுட்டு நான் சொல்றேன்னு. மகேஷ் பட் விசாரிச்சுட்டு ரீசன் கூட சொல்லியிருக்கான். யாரு? மாலியா, ராகேஷ் மாலியா ரீசன் சொல்லியிருக்கான். இது மாதிரி எனக்கு ஒரு கால் வந்திருக்கு, அந்த கால் இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காங்கன்னு ஒரு ரீசன் கூட சொல்லியிருக்கான். அதெல்லாம் சரி, அப்படியா
நான் விசாரிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நான் விசாரிச்சுட்டு ஃபோன் பண்ணியிருக்கான். யாருக்கு? ராகேஷ் மாலியாவுக்கு ஃபோன் பண்ணி, ஆமா நீங்க சொன்னது உண்மைதான். டெய்லி அவர் வந்து கோயிலுக்கு போவார் சிவ மந்திருக்கு. அப்படியா? சரி ஓகே. உடனே நான் வந்து அவருக்கு அவருக்கு போலீஸ் புரொடெக்ஷன் குடுக்குறோம். பிளஸ் கிரைம் பிரான்ச்க்கு கால் பண்ணி, கிரைம் பிரான்ச்ல இருந்து கூட அவருக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்றோம்னு அவர் சொல்லியிருக்காரு. பண்ணியிருக்காங்க. மும்பை போலீஸ் குல்ஷன் குமாருக்கு புரொடெக்ஷன் குடுத்தாங்க. கிரைம் பிரான்ச்ல இருந்து கூட குல்ஷன் குமாருக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லாம் பண்ணாங்க. நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் அந்த இடத்துல. ஆனா மகேஷ் பட்க்கு ஏன் கால் பண்ணணும்? மகேஷ் பட் கிட்ட ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்? இல்ல ஏன் இந்த விஷயத்த கேட்கணும்? நீங்க டைரக்ட்டா ஏன் குல்ஷன் குமாருக்கு கால் பண்ணல? எல்லாம் ஒரு கேள்விதான். அகைன் வாய்? ஏன் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் மகேஷ் பட் கிட்ட போய் அப்ப மகேஷ் பட் அவ்வளோ 1997 திஸ் ஒன் ரைட்? அப்ப மகேஷ் பட் வாஸ் லைக் அவ்வளோ பெரிய தாதாவா? டானா? என்னன்னு தெரியாது. என்ன சொல்லணும்னு தெரியாது. பட் கால் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரெக்ட்டா 4 மாசம் கழிச்சு அதே ஃபோன்ல என்ன சொன்னாங்களோ, அதே நம்ம சிவன் கோயிலுக்கு முன்னாடி குல்ஷன் குமார சுட்டு கொன்னுருக்காங்க. ஸோ எப்படியோ ஒரு 3 மாசம், 4 மாசம் வந்து அவங்களுக்கு புரொடெக்ஷன் குடுத்து அவங்க 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 லைஃப காப்பாத்திருக்காங்க. யாரு? மும்பை போலீஸ் அண்ட் கிரைம் பிரான்ச் அந்த டைம்ல. பட் அப்ப கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆர் கன்ஃப்யூஷன் கூட நடந்தது சொல்றாங்க. ஏன்னா, அப்ப வந்து இவரோட ஆஃபீஸ் வந்து நொய்டால இருந்துச்சு. ஸோ நொய்டானா யூபி போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து புரொடெக்ஷன் குடுக்கணும். மும்பை போலீஸ் குடுக்கக்கூடாது. அந்த ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் வந்துச்சு. அதுல என்ன ஐ மீன் லைக் ஒருத்தன் மும்பை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அதே சமயத்துல வந்து யூபி போலீஸ் வந்து குடுத்தாங்கன்னு சொன்னாங்க. பட் எப்படியோ ஒரு 3 1/2 மாசம் அவர காப்பாத்திருக்காங்க. ஆனா கரெக்ட்டா வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆகஸ்ட்ல வந்து 12 ஆகஸ்ட் 1990 சேம் இயர் வந்து இந்த இந்த விஷயம் வந்து அவங்கள எப்படி சொன்னாங்களோ ஃபோன்ல, அதே மாரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு 3 1/2 மாசம் மட்டும் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கால் ஏன் வந்து யாருக்கு? நம்ம மகேஷ் பட்க்கு போயிருக்கு. இந்த விஷயம் ஏன் போயிருக்குன்னு இந்த ஒரு பெரிய கேள்வி. இதுக்கப்புறம் சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அது கூட வந்து ரொம்ப கேள்விக்குறியான இன்சிடென்ட்ஸ். 99ல 97ல 99ல வந்து 3 கேங்ஸ்டர மும்பை போலீஸ் வந்து சுட்டுக் கொன்னாங்க. அதோட ரீசன் என்ன கேட்டீங்கன்னா, அவங்கலாம் வந்து மகேஷ் பட்ட வந்து அ ட்ரெயில் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவரோட மகேஷ் பட்டோட ஆஃபீஸ்ல வந்து இந்த 3 கேங்ஸ்டர்ஸ் வந்து அடிக்கடி பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்களாம். ஸோ அதனால வந்து அவங்கள வந்து சுட்டுக் கொன்னுட்டாங்க. அதுக்கு மேல எந்த டீட்டெயில்ஸும் சொல்லல. 2006ல நீங்க பார்த்தீங்கன்னா, ரவி புஜாரின்னு ஒரு டான் அந்த டைம்ல மும்பைல. இவர் வந்து ஹிந்து டான். ரவி புஜாரி. ரவி புஜாரியோட ஆளுங்க மகேஷ் பட்டோட ஆஃபீஸ போய் சுட்டுருக்காங்க. சரமாரியா சுட்டுருக்காங்க. பட் மகேஷ் பட் அந்த டைம்ல ஆஃபீஸ்ல இல்ல. ஸோ ஆனா சரமாரியா சுட்டுருக்காங்க. அண்ட் ரவி புஜாரி வந்து சொல்லியிருக்கான், இது மாரி மகேஷ் பட் வந்து மும்பைல தாவூதுக்கும், சோட்டா ஷக்கீலுக்கும் கை. மும்பைல. இவங்களோட கை. அண்ட் மகேஷ் பட் தான் வந்து பிசினஸ் பார்ட்னர், ஹவாலா டிரான்சாக்ஷன், சப்ஸ்டன்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து தாவூத் அண்ட் சோட்டா ஷக்கீல் யூஸ் பண்ற ஆள் வந்து மகேஷ் பட். இந்த மாரி ஆள வந்து நான் விடமாட்டேன். யாரு? ரவி புஜாரி. ஓப்பனா சொல்லியிருக்காரு. அந்த ஷூட்டிங்கும் சரி, நாங்க தான் பண்ணோம். பிளஸ் அது மட்டும் இல்லாம ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. இது மாரி இவன் வந்து யாரு? மகேஷ் பட் வந்து இவனோட ஆளு. இவனுக்கு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கான். தேச விரோதமா இவன் பண்ணிட்டு இருக்கான். இவனை நான் விடமாட்டேன். இப்ப தப்பிச்சுட்டான். நான் சொல்றது 2006ல. பட் கண்டிப்பா வந்து இவனை வந்து நாங்க போட்டு தள்ளிடுவோம். அப்படின்னு எப்படியாவது நாங்க போட்டு தள்ளிடுவோம்னு இன்னும் உயிரோட தான் இருக்கான். இன்னும் உயிரோட தான் இருக்கான். போட்டு தள்ளிடுவோம். நான் போடணும்னு சொல்லல. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். இன்னும் உயிரோட தான் இருக்கான். இதை தொடர்ந்து தான் 2014ல மோக்கா அந்த லாய வந்து எடுத்துட்டு வந்தாங்க மகாராஷ்டிரா போலீஸ். மோக்கா நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா சென்டர் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட். அந்த ஆக்ட் மோக்கா ஆக்ட்ல தான் வந்து இந்த ரவி புஜாரி ஆளுங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேஸ்லாம் போச்சு அவங்க மேல 2014க்கு மேல 2016ல கேஸ்லாம் போச்சு. பட் அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா 1997லயே நீங்க பாத்தீங்கன்னா குல்ஷன் குமார் டெத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சஸ்பெஷன் வந்தது வந்து யாரு மேல? நதீம் சைஃபி, மியூசிக் டைரக்டர். அந்த கேஸ் நாங்க ஃபுல்லாவே வந்து நம்ம பேசணும். நம்ம வந்து டோட்டலா வந்து நம்ம குல்ஷன் குமாரோட எபிசோட நீங்க பாத்தீங்கன்னா நதீம் ஸ்ரவன் ரெண்டு பேரு. நதீம் ஸ்ரவன் 2 பேரு மியூசிக் டைரக்டர்ஸ். குல்ஷன் குமார் தான் வளர்த்து விட்டாரு. சாரி.
குல்ஷன் குமார் தான் வளர்த்து விட்டாரு. குல்ஷன் குமார் அவரு ரொம்ப நல்ல மனுஷன் குல்ஷன் குமார்லாம். ஐ மீன் லைக் வெரி 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 குட் சோல் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர்லாம் வந்து எப்படின்னா, வாங்க நான் ஹெல்ப் பண்றேன் அண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க பெரிய ஆள் ஆவுங்க. அதுக்கப்புறம் ஐ வில் ஸ்டெப் பேக் அண்ட் யூ பி யுவர் செல்ஃப். அந்த மாதிரி அவரு நியூ டேலண்ட்ஸ் எப்பயுமே வந்து ஹீஸ் ஆல்வேஸ் கல்டிவேட்டிங். அந்த மாதிரி ஒரு ஆள். அதுல தான் வந்து நதீமோட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி இந்த இந்த ஃபுல் கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, குல்ஷன் குமார் மர்டர் கேஸ்ல பாத்தீங்கன்னா 30th ஆகஸ்ட் 30 இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லயே நீங்க பாத்தீங்கன்னா, நதீமை தான் வந்து ஒரு கான்ஸ்பிரேட்டர்னு இந்த கேஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு பட் அவன் வந்து யூகேக்கு ஓடிட்டான் அந்த டைம்லயே. அதுக்கப்புறமா கூட யூகேல இருந்து மியூசிக் போட்டு இருந்த ஆள் அவன். நம்ம எல்லாரும் தெரியும். நம்ம எப்படி நம்ம வந்து கழுவி நம்ம நம்மளே ஊத்தின்ட்டோம். எனக்கும் மித்ராஜிக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நதீம் யூகேல உட்காந்துட்டு பாலிவுட்க்கு அவன் பாட்டு போட்டிருந்தான். அந்த மாதிரியான இந்த பாலிவுட். நம்ம ஏஜென்சிஸ்லாம் என்ன பண்றாங்க? யா எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா கரெக்ட்டா கேட்டீங்க. ஸ்டில் எப்படி என்ன வந்து பண்றாங்க? ஹவ் தே கேன் அலோவ் திஸ் டு ஹேப்பன். பட் அவன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல கொலை நடந்தது. அக்டோபர்ல வந்து இது யாரு நதீமை வந்து கான்ஸ்பிரேட்டர் சொன்னாங்க. பட் அவன் கரெக்டா இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அவன் யூகே ஓடி போயிட்டான். சாரி ஆகஸ்ட் எண்ட்லயே. அக்டோபர்ல நீங்க பாத்தீங்கன்னா டிப்ஸ் ஓனர் ரமேஷ் தொலானிய வந்து அக்யூஸ்டா சொன்னாங்க. தட் இது இவர் வந்து 25 லட்சம் கொடுத்தாராம் இந்த 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 கொலையை பண்ணறதுக்கு. அக்யூஸ் லிஸ்ட்ல போட்டாங்க. அது மட்டும் இல்லாம நவம்பர்லயே வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் போலீஸ், மும்பை போலீஸ் தான் ஒரு 400 பேஜுக்கு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிச்சு ஃபார் குல்ஷன் குமார் மர்டர் கேஸ்ல. 400 பேஜுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 26 பேர் அக்யூஸ்ட் லிஸ்ட்ல வச்சாங்க மும்பை போலீஸ். அந்த 26 பேர்ல வந்து நீங்க கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா 2001ல வந்து தாவூத் மர்ச்சன்ட், அவனோட பேர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அலி ஷேக். அவனதான் தாவூத் மர்ச்சன்ட். அவனதான் வந்து பிடிச்சி அவன் மேல கேஸ போட்டு ஜூன் 2001ல இருந்து கேஸ் ஆரம்பிச்சு ஏப்ரல் 2002 வரைக்கும் கேஸ் போச்சு. மொத்தமா குல்ஷன் குமார் கேஸ்ல நான் சொல்றதுக்கு பாத்துக்கோங்க, மொத்தமா குல்ஷன் குமார் கேஸ்லயே 26 பேர் அக்யூஸ்ட் பேரை போட்டு லாஸ்ட் ஃபைனல்ல வந்து 19 பேர் மறுபடியும் அந்த அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருந்து 18 பேரை வந்து டோட்டலா ரிலீஸ் பண்ணிட்டு ஒருத்தனை மட்டும் தான் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ல உள்ள போட்டாங்க குல்ஷன் குமார் கேஸ்ல. ஒருத்தனை மட்டும், இந்த தாவூத் மர்ச்சனை மட்டும் தான் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தண்டனை கொடுத்து உள்ள போட்டிருக்காங்க, உள்ள போட்டாங்க. எல்லாருமே வந்து வெளில தான் சுத்திட்டு இருக்காங்க ஃப்ரீயா நம்ம குல்ஷன் குமார் கேஸ்ல. அந்த மாதிரி இந்த குல்ஷன் குமார் கேஸ் இதெல்லாம் வந்து யாரு அந்த அந்த டைம்ல இந்த 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 கட்டர் வுட், இந்த போலீஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து David Headley before the bomb blast. Exactly, Shashi. That's what I was also telling to our viewers, that he was very close contact with David Headley before the blast. நீங்க So இந்த எப்போ எவ்வளவு டைம் இருக்கு? அவ்வளவுதான் மித்ராஜி. என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவ்வளவுதான் அகைன்ஸ்ட் ரிகார்டிங். நீங்க சசிஜி எடுக்கணும்னு சொல்றீங்க. இல்ல டைம் அதான் உங்களுக்கு டைம் இருக்கா இல்ல நம்மளுக்கு? I'm done. நான் என்ன சொல்ல வரேன்னா அதுதான், இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம இவ்வளவு நாளா வந்து ஆக்சுவலா SSR கேஸ்க்கு அப்புறம் தான் வந்து மகேஷ் பட்டோட ஒரிஜினல் கலரே வெளில வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு நடந்திருக்கு. நமக்கு யாருமே வந்து ஓகே எல்லாருமே சொல்ல மாட்டோம். பட் நம்ம யாருமே வந்து அவ்வளவா பர்வீன் பாபி கேஸும் சரி, குல்ஷன் குமார் கேஸும் சரி, திவ்யா பாரதிஜி கேஸும் சரி, யார் கேஸ்லயும் வந்து நம்ம அவ்வளவா இவன் பேரை வெளிலே எடுக்கல. இந்த கிசிங் போட்டோ வெளில வந்தது கொஞ்சம் பரபரப்பாச்சு. அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பேசல. பூஜா பட் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆலியா பட் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அது வரைக்கும் கூட நம்ம எதுவுமே பெருசா பேசல. SSRக்கு அப்புறம் தான் வந்து இவங்க எல்லாரோட ஃபேஸ் வந்து டோட்டலா வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இது ஏன் நம்ம முன்னாடியே பண்ணலன்னா நான் எப்பயுமே கேள்வி கேட்பேனா? எஸ் மித்ராஜி. ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இங்கே ஏதோ சிக்னல் எனக்கு வந்து ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, மகேஷ் பட்டே வந்து இஸ் பார்ன் முஸ்லீம் தானே, அது தெரியும்ல உங்களுக்கு? அவங்க அம்மா சொன்னல ஷைனா முகமது அலி. மகேஷ் பட் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் வச்சிட்ட பேர் வந்து அஷ்ரஃப் பட் ஆஃப்டர் கன்வர்ஷன்.
met with near fatal accident in 1998. She debuted in Ashiki earlier, which was directed by Mahesh Bhatt. Exactly. I mean, Actually, like அத பத்தி Shashiji, we have to make a video on Anu Agarwal and yeah, Anu Agarwal and also Rahul Roy, Shashi, the Rahul same Roy. actor with Yeah. who Yes. debuted in Ashiki. Actually, Rahul Roy was having some little affair. Namaste, Shashi ji. First, I have to say Namaste. namaste. Jai Jai Hind, Jai Bharat. Bharat, Shashiji. Namaste, Jai Hind, Jai Bharat. How are you both? Nice to see you. We all are good, Shashi ji. How are you doing? Yeah, good, thank you. Thank you, Shashi ji. I mean, Thanks for as joining, you, Shashiji. exactly. Thank you No, so much, no sir. problem. Yeah, I As you won't said take much about time. Anu. No, no, no. Please go ahead, Shashi ji. No, I mean, whatever I have to say, I think most of this is already known. This lady, Anu Agarwal, was also, yeah, which you're flashing, yeah, she met with a very fatal accident, near fatal accident. And it seems after the accident, her full face was covered with all this, yeah, the glasses and all it of the car, this one. Which, yeah, so then, yeah, somehow she survived. And today, yeah, she's totally on her own. But yeah, means there is suspicion there also if he has a hand in her accident also. But yeah, nothing has been either disclosed or proved also, I guess, because of which yeah, he's still outside. And of course, yeah, day 26/11, we all know what happened. His own son, he went around with David Headley before the True. blast happened. He was showing in various places of Mumbai. And in those places only the bomb blast occurred. And after the blast occurred, you remember that book which was anti-RSS, And and it was inaugurated by Digvijay Singh, and yeah, Mahesh Bhatt was also in that function. So that way he came forward. So I don't know means what to say, because yeah, one thing is okay, his son was found roaming with the terrorist as such, and yeah, after the blast happened also, this is what is being said. And 93 blast also, yeah, means I don't know means if he has a hand in that, but yeah, he might have known okay what is going on as such. Because yeah, True. he also, as per the diaries, he was the one who was saying that okay, Divya must be lost killed because of that only, right? This is our diaries. Yes, yes, So, yes, Shashiji. so those days, yeah. So he would have known many such secrets, is what I can think of. And now look at yeah, even in SSR's case, yeah, whoever is protecting, yeah, they've been out on bail for more than 1.5 years now. Though it is not directly related to SSR's murder, but yeah, the drug cases and all that. So yeah, a lot many things have to be unearthed, I would say. the True. same, the Rahul Roy also from Ashiki movie only. Actually, he was having an affair with Pooja Bhatt, and this Mahesh Bhatt only. I mean, like they say, like yeah, he destroyed his career. Just if you talk about Rahul Roy, if you talk about Anu Agarwal, they are all outsiders. Shashiji, you know that one. They don't Yeah, have any links. yeah, Yeah, so they are not like a nepo, you know, and so they true. couldn't. I mean, like they didn't agree with their terms and conditions, just like Sushant, you know, just like Yeah. Kunal, our Kunal, who doesn't wants to agree with their terms and conditions, and they just disappear of Oh, yeah. of no trace, Couldn't with get no it. trace. Kunal is like he's basically from Bombay, but he acted few Tamil movies. Oh, He is had it? yeah, this like Kadla Dinam in Hindi also we have Yeah. We with have that Sonali movie Bandre. also. The name of the movie I forgot in Hindi No, I now. can tell you. Kadlar Dino, I think Um, Can Love. you? I will just check. That's one very famous movie with like he. I mean, they didn't expect it even after the movie was hit in Tamil. The movie was also hit in Hindi, and he got a little bit of an opening Dil to Hi come in. Dil But Mein. he Dil Hi but Dil Mein. no, that is even the Madhavan movie, Oh, Dil Hi adu Dil Mein. I kadiyada. think so. Yeah, No, that but is he's Rena. Rehna Hai Tere Dil Mein. Yeah. He Dil Mein, I don't know who is there with that. Dil Hi Dil Why don't Mein. you Adada. share the Yeah, yeah. photo? Yeah, Yeah, I will share the share. photo. I will share the Maybe photo. if we see the Yeah, photo, yeah. then yeah. But he's But yeah, from yeah, Shashiji. Kunal Khemu, yes, he did appear in one Mahesh Bhatt movie. This was called Kaliyug, and at that time Mahesh Oh, Bhatt was not directing movies, this guy. but yeah, who appeared in Golmaal and all the theater. Ah, Oh, okay. No, is this? not just Oh, okay. I think this is not Kunal Khemu. It is Kunal Sharma, I think. it's Okay. he's This, also from Boa. Actually, he's not Marathi. He's from this side, from Calcutta or something like that, right, Mitraji?
I'm not so sure Yeah, about maybe it. maybe viewers knows exactly where he is from, but he is not from Chennai also actually. Okay, yeah. I think it's Kunal Sharma, or I don't Mhm. you know. Yeah, Yeah. but yeah. I think he came in not Delhi Dilme. Delhi Dilme was one, yes, in which he appeared, and there was one more. Yeah, it was a two-hero movie, is what I remember. But yeah, it was a romantic, which went on to become a big hit. Okay. Okay, Yeah. so the thing. Haryana. See, sorry. Haryana. He's from Haryana. He's from Haryana. Outsider. Yeah. Yeah. Clearly. I think today, till date, the case is still open, right? Yeah, no investigation has No, been done. no, Shashiji, they have They closed have it. closed Actually, it. they They have closed reopened it. it. His father, insisted to. He fought a lot. Yeah. They reopened again. What happened? As usual, these people, they Hmm. made cooked up stories. Depression. Not Same depression. 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 No, before depression, they said like they assassinated his character. Yeah, Oh, With exactly. Like affair. he He was having already some married and affair he's and having everything. Yeah. two kids. But they said like he had affair with one, a lady, He who's work, became okay. kind of a producer, and so he was planning to he opened his produce a own movie. production, and he was Right. planning he was working on his next movie, which is gonna, Hmm. and he had all the heroines, and they said that he had an affair with the heroine, with the The same cast, heroine, yeah, cast. yeah, Hmm. from the movie, and then that didn't went that well, or that didn't sailed that much. So then they said, okay, No, he was depressed. actually, he bought a land, I think, land Yeah, or yeah, yeah, this is a yeah. like land mafia, Shashiji. Oh, right. They Okay. grabbed his land. They didn't give back his money. It was huge money Exactly. invested. So they Around Yes. 50 threatened. lakhs of. His father went to, he and his father went to police, and then they switched off him. And Yeah. later on, they murdered him. And what happened again? His father reopened this case. Then later they said like their character assassinated Yeah. Kunal. Oh my God. Okay. Yeah. First, it Okay. was a land grabbing. He filed an Mhm. FIR, and after he filed an FIR, and after he went to came to the police and did everything, he was murdered. When he was murdered, he was like said they made up all the stories about the affair and everything. But Hmm. his father was same fighting, like his body had marks, like they had Okay. hit him in his face, and he has bruises on his face and his body and his chest. So he was Right. saying that how can a guy who did suicide will have all these marks? And Absolutely. everything they brushed under the carpet. Nothing ever happened. And there Anything. was three witness in the same house, no, when he was like they said that he hanged himself. During that time that lady was there, and two other producer, or I don't know, producer or No, director, I think they somebody, the left. same crew, they Yeah, were there. yeah. But they went to the bathroom. She They went to went to the the toilet. bathroom. This lady went to the toilet, and when she opened, she found that he is hanging. Can you just believe this? Within few minutes, Shashiji. Shashiji, are you there? Yeah, line is breaking, but Yeah. Okay, now I can. yeah, line is breaking, but means I had read this sometime. Yeah, can you hear me? I'm thinking I have a bad internet. Yeah. Perfect. Yeah. So yeah, this story I had read. You're breaking, Shashiji. Shashiji, you're breaking, and it's totally cut. Oh, yeah, I think he'll be back. ஆனா ஆக்சுவலா வந்து இந்த கேஸ்ல வந்து எவ்ரிதிங் இஸ் ஆல் தி கேசஸ் பர்வீன் பாபி ஒரு இப்போ நீங்க வந்துட்டு ஜியா கான் எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அண்ட் சஷிஜி இஸ் பேக். வெல்கம் பேக் சஷிஜி. Yeah, sorry, there was a bad No connection. problem. No problem, Ji. Just go ahead, yeah. Okay. So yeah, I had heard of this after SSR's death only about this actor. Yeah, to be honest, I had totally forgotten. Maybe in the 90s, I would have seen maybe glimpses of him on TV or something like that. But yeah, I had totally forgotten. And yeah, that is when I was shocked to know that okay, he's no more and so much. Yeah, as such. And so one This thing is which how I they do. They will just, they don't bring to the general public. If in that, I mean, if at all they have to give some news, then they say that he has been,
yeah, hanged himself, or it was a suicide, Yeah, and because of no actually. money, no depression. So only happens for the outsiders. This is the one theory they will bring. Sorry, Sashiji, I interrupted you. No, 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 no problem. Yeah. See, one thing which means I had seen a lot of Mahesh Bhatt movies much earlier. So I think Hmm. one movie which kind of stuck with me at that time was this movie called Earth, which is supposed Sorry, to be which based movie? on Which movie? Earth. Earth means meaning in Hindi, Ah, not that. okay. Not the planet Earth. But Okay. yeah, in that they show means he supposedly that the movie is based on his own life, where Mm-hmm. he is showing how he fell in love with an actress while he was married and all that. Mm-hmm. So if you means I could remember some scenes from that movie because yeah, means the actors who acted like Smita Patil, Shabana Azmi, and Mm-hmm. Kulbhushan Kalwada, they did a very good job actually. Mm-hmm. So if you see those characters, the Mahesh Bhatt was the director of that movie, and that was his first big hit in those days, early 80s. So at Mm-hmm. least those days, yeah, I mean, he had a very clean image and all that music was very good. So that Mm-hmm. is why it became a big hit. But if you watch that movie today, you can understand how we will perceive things. Okay, we will always look at somebody else as maybe somebody who's a very depressed guy, or he doesn't understand that okay, it is because of him only the other people has got into that. Mm-hmm. Okay, so in that True. movie they show that okay, the wife is very angry with him for because he's having an extramarital affair, and his Mm-hmm. girlfriend also in the movie they are just shown her in some kind of a psycho yeah, character as such because yeah, at times she behaves very weirdly, Mm-hmm. and yeah, if you watch the movie you can understand how he perceives other people. Okay. And Okay. this trend has been there in most of his movies. If you see, yeah, maybe even a movie like Sadak. Okay, Sadak, Uh-huh. where the main character, main villain rather, Maharani, Mm-hmm. she's shown to be some kind of a sadistic lady who sees, who gets pleasure by watching others in pain and all that. And Mm-hmm. that was a very convincing performance, but I think that was extracted by Mahesh Bhatt, who was the director again because of Mm-hmm. that only. He knows how that mentality works. So Mm-hmm. in real life, I think he might be very close to how he actually projects himself also. Means he will say they are kind of Yeah. depressed, this and that, and maybe he gets some kind of a pleasure out of that. Yeah. So Yeah. that Yeah. Sorry. Go ahead, Yes. Sorry. and every movie, if you see, there is some one character at least, okay, which will be an illegitimate child in his movies. Mm-hmm. Right? Mm-hmm. So, you see, even if you look at maybe whatever, means unless it's a very straight rip-off, there's something very illegitimate going on. And these are like good means, yeah, means people, heroes are supposed to be very clean and all that. No? In his movies, they will always end up having some extramarital affair, or True. they will have an illegitimate child. So if you see this movie called Jurma, which was directed by him only, Yeah. again Vinod Khanna, who played the hero, he gets into an extramarital affair, though he's a cop and all that. So that is one. So there's one more movie called Najayas where Ajay Devgan plays an illegitimate child, if I remember Mm-hmm. correctly. I mean, And even Shashiji, One more, yeah, if you take that Ashiki also, Shashiji, he brings the suicide theory, oh yeah. Yeah, see, So look at the hero heroine be very, they won't be happy. If you see the face, they will be always like, they'll be thinking something else. They won't. You cannot find happiness in his films. When you see the hero heroines, they'll be absolutely, depressed. this is clearly, I mean, like he's having an agenda and he's trying to like spread that message and make it. No, of course, I was telling about his background also. Even Mahesh Bhatt was an illegitimate child only, yes, because his dad, yeah, dad didn't got married with his mom, and in true. that way, his first thing is trying to say that, hey, that is Mm, fine, and second thing, he all the wrong things he's trying to mm, normalize using his movies. absolutely, absolutely, We people have to say no, this is not right. But until now, I mean, I have to say until, okay, many few peoples maybe may have objected previously, but until now we enjoyed everything what came out of Bollywood. true. We just saw it as a movie, but many things just went in our subliminal mind. Okay, that is fine. That is okay. That's the same thing happening with our web series now.
If you take true. the web series, it's like unconsciously you are accepting all the things what they are showing to you, and then after like some time you will say, hey, that's normal, right? I mean, what's wrong in that? Yeah, this is it's becoming like a typical mindset now, even of middle class people. They say Yeah. that yes, this is how we should be going about. And means to be honest, yeah, means I think divorce, at least while we were while children, it was a very kind of uncommon message. But nowadays, yeah, divorce is like yeah so common that Yeah. yeah, means being single itself is like a qualification. Yes, I am single, I Thank and wanted to you. whoever tell that, Exactly. Shashiji. So true. I yeah, wanted to tell, Exactly. then you started. Very good. You said this correct point. ah, I mean, at one whoever stage we used to think like, hey, No maybe people, adjustment. Yeah, yeah, see, the exactly, no life is like, adjustment. what our parents, like how they used to live. They adjust yeah, each other, just give and take policy. From there only we learn. But no, as you said, there was like mm, so much, the divorce rate was so high. It's because of these yes, kind of movies. I mean, sometimes there are yeah, very valid reasons, but sometimes they say, "Ah, he didn't let me put the mm. jeans, so I'm taking divorce." That's the reason. Yeah, imagine, see, there was this movie which came about Taapsee Panni, right? That movie called Thappad. Means from what I heard, Yeah, in that movie, she's slapped by her husband, and then she decides to go for divorce. Yes, I Okay. exactly, saw that movie. exactly. So see, Shashiji, I mean, I don't condone that act of Yeah, hitting yeah. somebody. Yeah, but means many times, yeah, maybe it can be sorted amicably, but yeah, divorce for maybe Yeah. a reason like that could be yeah maybe not the right thing to do because obviously so I many have differences will be there. Shashiji, once again we have to thank Sanjay sir for this one. Sanjay sir Yeah, always comes in this one. I yeah, was like, when I saw that movie, I mean, like, see, sometimes you don't know what's the agenda. What are they mm, trying to achieve? Is it like a short term goal, or is it a long term goal? These people are mm, having a long term goal. Okay, they are not short term goals. So these true, people slowly they try to they want to keep a message, or they want to tell you that, hey, slowly divorce, slapping, every small reason is okay to get a divorce. Single life No, mm, is the best slapping. thing. There Yeah, you is no cannot say family. slapping on. No, It's no. a small reason, but see, but But you cannot mm, go for a divorce. no, Yeah, again, that's why that is like they're building the case slowly. Even when we saw that movie, I nicely remember, I was like, yeah, that's good. I mean, like, he slapped even her it and went. she didn't like Same it. thing. It And went in my mind. yeah, Yeah, I thought mm, it's a good movie. Yeah, I appreciate it. See how it mm, went in our movie. I mean, mind, Shashiji. but the whole agenda mm, of the cabal or the nexus right now, what you see is it's like be same thing. You have everything, but you don't owe anything. Exactly, the family is a big barrier for them, because once the family, friendship, and all these feelings are there, you cannot be controlled. If you don't have any of these things, you can be easily controlled, manipulated. true, true. No, one thing which I mean sometimes it baffles me that okay, means for example, if I have been able to maintain a good relation with someone who can maybe sustain with me through the life, okay, most of these relationships or friendships come from my childhood only, okay. Exactly. After coming to adulthood, yeah, maybe I will make friendship, but I don't know if I will sustain them for the lifelong time because that innocence is totally lost in the adulthood, okay. So, if at all, Miss, I am yeah, getting married maybe at the age of 30, and after maybe 10, 12 years of marriage, I say that, okay, I'll go for a divorce and marry somebody else. At the age of 40 or 42, how will I know that, okay, if I'll be able to make an impact with the new person also who might be marrying? While I failed in the first 10, 12 years only, how can I make? Because that innocence is totally lost. So, whoever comes into my life will never have that element of trust which might be there maybe in my yeah, younger days as such. So that is Very where I think, yeah, means it all boils down to. So, see, we ultimately want somebody with whom we can grow old. Okay. And if you are getting married to somebody at the age of, yeah, means when we are about to get old, how will we even, yeah, say that, okay, yeah, this person is marrying me for the right reasons, or will they have their own ulterior motives and all that? So that is something which everybody has to think. And if at all, yeah, there's something broken in the current relationship also, it can be easily fixed. It's only a matter of we giving up our ego.
So that is what I think we need to go about. And see, I'll tell you, this initial 5 years of marriage is always very crucial, right? After 5 years only, we have husband and wife will know that okay, this person is like this only, and that person is like that, and they will start adjusting. That okay, yes, if I do this, he will get angry, or if I do that, he will get angry. So they will try to work around those things, but they will continue to do whatever they have to do, and yeah, maintain that balance. And after a period of time, yeah, they will be taking each other totally for granted that yes, so this is the way to go about, and yeah, that burden of thinking so much about how to keep this relationship alive and all, it will not be there. But if we So keep on getting into new relationships every 10 years, 12 years, and all that, I think we'll always be under that burden whether, yeah, that person will like me or not, or yeah, means what should I do? Those kind of, and invariably, we being humans will tend to compare also. That person was so good, this person doesn't understand this. exactly. So wisely said. So wisely said. Shashiji, there Yeah, was a time in my life when I was against this prenup agreement. You know that one, right? yeah, Prenup yeah, agreement. Yeah. yeah, I was like, yeah. why would someone sign this agreement before the marriage? I mean, like, why? Mm, Why are you even considering it? Then there was a time when I was under influence of this. You are on mute, Mitraji. There was a movie in Tamil also, Yeah, Vijay yeah. movie. Oh, yeah, exactly. Yeah, but One I year, I mean, they live for 1 year agreement. no one could even think why would you do that one. Then after being influenced by this Western culture and all, I was like, yeah, that's good, like that's how easily everybody gets influenced. I mean, that's mm, right. Everybody should have the right to say no, and they should be living like this and blah blah blah. And now after knowing like what exactly these people are trying to do, I mean, like then you realize these all things were bought by these Western people, and this unknown cabal or absolutely. nexus, whatever you call them, you cannot say that this is not their work. This is their work, making you detached from your family, Yes, making you alone, so that you can be more yes, vulnerable to them. absolutely, absolutely. See, this is where we are, I think, means they are trying to break the society in one way or the other. That is one aspect. And coming back to this guy, means the less said after this is yeah better only because I don't know how many more means he is like the Sharad Pawar of Bollywood is what I would say. He's Yeah, involved exactly. in Very true. every particular. He's never been arrested and all that. So that way, yeah, he's got a lot of. He's got it, his hands very, very dirty, I would say. A lot of this, all of the illegal stuff and all that. So that is why that Louina Lode who came forward 2 years back, she openly said, right, that okay, his family Yeah, is threatening me and this and that. completely. So yeah, it is like, and yeah, his daughter also, Shaheen Bhatt, she went into depression because she was not able to cope up with all of this negativity. And Hmm. she wrote a book on that is what. So these aspects all come and yeah, because of that only, right? So and yeah, means if you see, in a way, Pooja Bhatt was also very frustrated when she was with Ranveer Shiori. This was I think 2005 or so. And Hmm. Ranveer Shiori had openly said in public that we have a very, she is very violent and all that after she has her drinks and all that. So that way, means I think even she is impacted in a way, but yeah, maybe she's able to cover it all up. I don't know. But Hmm. yeah, he did come forward, and then yeah, but yeah, his career could never take off as such. And who knows, And maybe. afterwards, they also got divorced, right, Shashiji? And Yeah, yeah, yeah. They're not together. yeah, They're they not got together. divorced, and for on that divorce, I think this guy Mahesh Bhatt said that's good, like good, now you are free or something Yeah. like that. And no, means they didn't divorce. I think they were in living and they separated. And yeah, she got Okay, married to somebody else, and that person, yeah, she divorced. divorced. Yeah, there was some hotelier something or restaurant Yeah, guy. somebody into a big yeah, business only. Yeah, 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 yeah. yeah, 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 yeah. Those aspects, I'm. yeah. And You now rightly he, said he's like a Sharad Pawar of Bollywood. yeah, yeah, very much. Yeah, means I don't know. Means yeah, means from when Ria was like about to be arrested by CBI also means it seems he was telling her don't worry, nothing will happen and all that. And after 1 month when she was out on bail, it was as if nothing has happened also. So that is his clout, is what I can say. And yeah, that's the way. So Yeah, and Sushant also unfortunately means he met him in 2018 as per the tweet. So that's a fact only. But yeah, ultimately from where it went and how the it took a bad turn for his life. We all true. know. So Yeah, he that's the played a he played a big role in Sushant's life for a long time.
for a long time Sushant was trying to get hold of him and trying to investigate him and his connections, everything, and he was also trying to misguide Sushant in many different way, like talking about some clues or trying to solve some case. He was helping Sushant in Divya Bharti's case, actually. This is Yeah. I mean, in the Yeah, diary, in the Shashi. diary, yeah, Sushant wrote that he was Sushant helping. is Of in course, he double was. quotes here. Yeah. Yeah, Yeah, helping is in double quotes here. Yeah, but yeah, I don't know who he exactly, was helping. exactly. That's what I meant. So, I mean, yeah, every yeah, everything will come to an end. We really hope it will come to an end. Everything, it has, they have to pay back now, Yeah, Shashiji. It's exactly. time So, now. And Yeah, and today there will be I heard many about the many topic. Mahesh Bhatts. We know only one Mahesh Bhatt. There will be many Mahesh Bhatts in the field, in many Yeah, woods, not only in Bollywood, but there will be in Tollywood or Kollywood. But soon, this will come to an end together. I truly hope that yes. Yeah, fingers crossed. Yes, because I think yeah, it's been too much of turmoil. I would say for all the young people out there. Yeah. Because yeah, whoever wants to make a mark, yeah, he has to struggle so much in the current scenario. yeah. Yeah, that's true. That's true. I mean, like a true soul who really wants to do some difference in this industry has to really, I mean, yeah, fight to many Yeah, battles, not only against these people but against the society also. That's what, like, I remember you said, if once the film city or film industry moves to Noida, then probably things will be a little bit different. So yes, let's yes, hope. very Let's much. hope for, Yeah, yeah, let's hope for the best. yeah, Yeah, exactly. yeah, it's a very good thing. Yes. Yeah. Okay, Mitraji. Okay, Vijayji. I don't think I Super will take much. Shashiji, Shashiji. once again, thank you so Thank you so much. much, It's Shashiji. always a pleasure. Really, It's always a pleasure to have you with us, Me too, me Shashiji. too. So yeah, Yeah. as And usual, happy happy Ugadi to you too. thank Tomorrow is you, even thank you. thank you. Tomorrow, it's a big day for all Tamilians. So thank you so much, Shashiji. And yeah, Thank same you so much. wishes. It's not only for Tamilians. We can. It's Yeah. it's it's according to yeah, our Tamil calendar. It's New Year, so it doesn't matter. Everybody can celebrate that one. So wishes to you absolutely. also. Yeah, absolutely. Like yeah, Gudi Padwa and Baisakhi, everything was celebrated. Exactly, sir. Exactly, Shashiji. It's a So. festival for all Indians, I would say, not just the Hindus, Yeah. but Exactly. in- Very true. I Very would true. Uh, Thank you so much, தமிழ் Ashiji. Thank you புத்தாண்டு so much. நல்வாழ்த்துக்கள், Shashiji. Thank you so much. thank you. Thank you and Jai Hind, Jai good night. Bharat. Good night, Jai good night. Hind, Jai Jai Hind, Jai Bharat, Jai Bharat. Jai Jagannath, Shashank. Jai Sushant. Thank you so much, Shashiji. Thank you, Shashiji. Thank you. Good Thank you. night. Good night. Night. And சஞ்சத் சார் கூட நடுவுல வந்தாரு. Yeah, Okay. yeah. வந்து நல்லா டேட்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ட்ரூ இண்டியன் ஜி. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். இதே மாதிரி வந்து இலங்கை மக்களுக்கும் சீக்கிரம் விடிவு காலம் வரணும். அவங்களுக்கும் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு சரியா செலிப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. ஆனா அவங்களுக்காக நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கணும். ஏன்னா மனோமா வந்து அவங்க பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை கேட்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து எவ்வளோ பேர் மனக்குமுறல் அங்க இருக்கு. அது அதனால அந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷம். ஏன்னா மக்கள் தான் கடைசியில கஷ்டப்படுறாங்க. அது தமிழ் மக்களா இருந்தாலும் சரி, இலங்கை மக்களா இருந்தாலும், சிங்கள மக்களா இருந்தாலும், மக்கள் இப்போ வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இந்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு வந்து இப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கு. கடவுள் அவங்கள வந்து யோசிக்க வச்சிருக்காங்க. ஸோ எஸ், எக்ஸாக்ட்லி ட்ரூ இண்டியன் ஜி. நம்ம வந்து பீஸ் தான் முக்கியம். கடைசியில சஃபர் பண்றது மக்கள் தான். அந்த மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னா யுனைடடா இருக்கணும். இன்னைக்கு அவங்க ஸ்ரீலங்கால வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா தான். அவங்க வந்து யுனைடடா இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. தமிழ் மக்கள் வந்து தனியா தள்ளிட்டு அவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்ததுனால இன்னைக்கு வந்து எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க. ஸோ மக்கள் வந்து அவங்க விட்டு கொடுக்காம ஒன்னா இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஸோ கண்டிப்பா நம்மளோட ப்ரேயர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா எப்பவுமே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஹாப்பியா இருங்க. எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ கீப் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து கீப் ஸ்ப்ரெடிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த் அண்ட் ஜெய் ஜெகநாத். ஒன்ஸ் அகேன் மித்ராஜி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே ஈவன் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்க மக்களுக்கும் அஃப்கோர்ஸ் இது வந்து கஷ்டமான டைம். பட் அதுலேயும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு உற்சாகம் வேணும் நம்மளுக்கு. அதே வந்து இந்த பண்டிகையை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து
எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். அதே மாதிரி இந்த 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 சிச்சுவேஷனுக்கு ஒரு முடிவு வரும். அண்ட் மறுபடியும் வந்து உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி டுவர்ட்ஸ் ப்ராஸ்பரிட்டி நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து நடப்போம். ஸோ தேங்க்யூ மக்களே. அண்ட் செஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நாயர் சிஸ், உங்களுக்கும் இனிய Happy New புத்தாண்டு Year. நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. Thank you so much. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத் அண்ட் ஜெய் சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, நன்றி, வணக்கம்.